Praise the Lord. Good evening. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நம்ம ஜெபித்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இறக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுகிற தெய்வம். உம்முடைய வார்த்தை மகத்துவமான உம்முடைய வார்த்தை, அந்த வார்த்தையினாலே நீர் எங்களோடு இடைப்படுகிற தெய்வம். நாங்கள் இன்னும் உம்மை அறிய வேண்டிய பிரகாரம் அறிந்து கொள்ளத்தக்கதாய், இன்னும் அதிகமாய் உம்முடைய நாம மகிமைக்காக உம்மை குறித்து சாட்சி சொல்லுகிறவர்களாய், உம்முடைய மகிமைக்காக எழும்பி நிற்கிறவர்களாய் நாங்கள் தியானிக்கிறதான கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு உதவி செய்யட்டும், எங்களோடு பேசட்டும், எங்களை உருவாக்கட்டும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் எங்களை சிட்சித்து, எங்களை சீர் செய்து, பரிசுத்தப்படுத்தி, எல்லா விதத்திலும் தேவனுக்கு பிரியமானவர்களாய் எங்களை மாற்றட்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமாய் இருக்கிறது என்று உடைய வார்த்தை சொல்லுகிறபடி, இந்த நாளிலே ஜீவனும் வல்லமையுமான அந்த வார்த்தையை நாங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து விட்டு கொடுத்து பரிசுத்தமாக்கப்படுறதுக்கு இந்த நாளில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய வார்த்தை சுத்திகரிக்கக்கூடிய வல்லமை உடையது என்பதை நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி என்னுடைய இருதயம், சிந்தை, எண்ணங்கள், யோசனைகள், நினைவுகள் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தையினாலே சுத்திகரிக்கப்படுவதாக. நீர் மாத்திரம் ஆளுகை செய்யும், எங்களோடு பேசும். நீங்கள் எங்களுக்கு ஆசிரியராக, போதகராக இருந்து பரிசுத்த ஆவியானவரை கற்றுத்தாரும். மன இருள் நீங்கட்டும், மனக்கண்கள் திறக்கப்படட்டும், வார்த்தையின் வெளிச்சம் எங்களுடைய இருதயத்தை பிரகாசிக்கட்டும். நீங்கள் மாத்திரம் உயர்ந்துருங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். இதை பார்க்காதவங்க நீங்கள் தயவு செய்து அந்த 3 எபிசோடு இருக்கு இல்லைங்களா, பழைய 3 எபிசோட், அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ இப்போ நம்ம கவனத்தை நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம திருப்புவோம். இப்போது இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னும் போது இது தேவ பிள்ளைகளுக்கே புலப்படாத, புரிந்து கொள்ள முடியாத கடினமான ஒரு பகுதியாக இருக்கிறது. வாட் இஸ் காட்ஸ் கிங்டம்? தேவராஜ்யம் அப்படின்னா நிறைய பேருக்கு புரிந்து கொள்ள முடியல. என்னது தேவராஜ்யம்னா என்னது அப்படின்ற மாதிரி. அப்போது தேவராஜ்யம் அப்படின்றதுக்கு ஒரு சரியான ஒரு போதனையோ, ஒரு தெளிவான ஒரு டீச்சிங் ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அதை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வாழ்கிறது எதுக்காக? தேவனுடைய ராஜ்யத்திற்காக. அப்போது நம்ம இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப தெளிவுள்ளவங்களாக இருக்கணும். அதுக்கு நம்ம ஆதாரமாக லூக்கா 24 அதிகாரத்தில் இருக்கிறதான ஒரு சம்பவத்தை வாசித்தோம். எம்மாவு சீஷர்கள், எம்மாவு அப்படின்ற ஊருக்கு போகிறதான 2 சீஷர்கள். அந்த சீஷர்கள் தேவனை பற்றி, இயேசுவை குறித்து பேசிட்டு போகிறாங்க. இயேசு உயிர் தெழுந்ததையும் அறியாமல், இயேசு கூட நடந்து வராரு, அதையும் தெரிந்து கொள்ளாமல் அவங்க பேசிட்டு போகிறாங்க. பேசிட்டு போகிறதான அவங்கக்கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்களுடைய கண்களை திறந்து அவங்களுக்கு நிறைய காரியங்களை உபதேசித்தார் அப்படின்னு சொல்லி 27 வசனத்தில் நம்ம அதை வாசித்தோம். வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். விவரித்து காண்பித்தல் அப்படின்றது தான் உபதேசம், டு டீச், கற்றுக் கொடுத்தல் அப்படின்றதான அர்த்தமாக இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் நம்ம எல்லாருமே நம்ம தேவனை குறித்து அறிந்து கொள்ள வேண்டியது விவரித்து காண்பிக்கப்படுதல். இப்போ பைபிள் ஸ்டடியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, விவரித்து அதை நம்ம பேசுகிறோம், அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம படிக்கிறோம். எதற்காக? தேவனை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எங்கேருந்து? முன்னாடி ஆதியாகமத்திலிருந்து ஆரம்பித்து பின்னாடி இருக்கிறதான வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தையில் அவர் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக இந்த பகுதிகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தோடு தான் போன செஷனில் நான் நிறுத்தினேன். அதிலிருந்து நான் உங்களுக்கு தொடர நான் ஆசைப்படுகிறேன். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16 நம்ம வாசிக்கிறோம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால்
அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. இந்த வசனத்தை ஏற்கனவே ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம பேசியிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் இதை இதுக்கு முன்னாடி இருக்கிற இந்த பகுதியை நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கலாம். பாருங்கள், ரெட்டில் நான் 2 வார்த்தையை போட்டிருக்கிறேன். மனுஷன் தேறினவனாக மாறணும். அடுத்ததாக நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாக மாறணும். தேறினவன் தகுதி உள்ளவன். இப்போது அடிப்படையாக கர்த்தருடைய வார்த்தை செய்யக்கூடிய ஒரு காரியம் என்ன? as a person reads God's words continually, தொடர்ச்சியாக ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கும் போது அவன் என்னவா மாறுறான், எப்படி மாற்றப்படுறான் அப்படின்றது தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இளம் போதகராகிய தீமோத்தேயுவுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் அவர் சொல்கிறார், மனுஷன் தேறினவன். ஏன்னா மனிதன் பிறந்த பிறப்பிலிருந்து, அதாவது அவன் பிறந்த நாளிலிருந்து ஆரம்பித்து அவன் அநேக காரியங்களில் மனிதன் வளர்கிறவனாக இருக்கிறான் இல்லைங்களா? உலக பிரகாரமான அறிவு, தன்னை சுற்றி இருக்கிறதான சுற்றுச்சூழலை குறித்த அறிவு, தன்னுடைய குடும்பத்திலும் நண்பர்களும் தனக்கு மேல் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க இவங்களால் கற்றுக் கொடுக்கப்படுகிற அறிவு, இப்போ இதெல்லாவற்றையும் பார்த்து ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு என்ன பண்ண முடியுங்க, வளர்ச்சி அடைய முடியும். அதுக்கப்புறம் அவனுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் அவன் படிக்கிறது செய்கிறது எல்லாமே இது மனிதனுடைய வளர்ச்சி, அதாவது மனிதனுடைய அறிவின் வளர்ச்சி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் மனிதன் எப்படியாக இருக்கிறான், அதாவது மனுஷன் வெறும் மாம்சத்தில் இருக்கிற ஒரு பீயிங் கிடையாது. ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? மனுஷன் அப்படின்னு சொல்கிறது அந்த மனுஷனுக்குள்ள ஒரு ஆவி, அந்த ஆவி உருவாக்குகிற ஒரு ஆத்துமா, 2 இருக்குது. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போது இந்த ஆத்துமாவிலே ஒரு தேர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி, ஒரு முதிர்ந்த நிலை, எப்படி மனுஷிகமாக ஒரு நம்மளுடைய பாடியெலாம் வளரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ எப்படி குழந்தையாக இருக்கிறது குழந்தையாகவே இருக்கணும்னு நம்ம ஆசைப்பட மாட்டோம். குழந்தையாக இருந்தால் கை கால் வளரணும், உயரமாகணும், வெயிட் போடணும், இப்படி ஒவ்வொரு காரியமும் சரீரமாக நம்ம ஒரு குழந்தைய பிறந்த ஒரு 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 குழந்தைய பார்த்து நம்ம எதிர்பார்ப்போம். இப்போ அதே மாதிரி தான் மனுஷனுடைய ஆத்துமாவிலும் ஒரு தேர்ச்சி ஒன்று, ஒரு வளர்ச்சி ஒன்று தேவனால் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் அதை தேவன் நமக்கு எளிமையாக கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு? தன்னுடைய வார்த்தையினாலே கொடுக்குறார். ஸோ அப்போது முதலாவது நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, when we read God's scriptures or when we study, தேவனுடைய வார்த்தையை நம்ம தொடர்ந்து படிக்க 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 நாம் முதலாவது நம்முடைய ஆத்துமாவிலே நாம் வளர்கிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இப்படி சொல்லலாம், இப்போ ஏதாவது ஒரு பெரிய மனுஷன் வச்சுக்கோமே, ஒரு 40 வயசு மனுஷன் ஏதாவது பிளண்டரான ஒரு முட்டாள்தனமான ஒரு வேலையை ஒன்று செய்கிறாருன்னு வச்சுப்போம். நம்ம என்ன சொல்லுவோம்? பொதுவாக என்ன திட்டுவோம்? யோ மனுஷன் உயரம் உடம்பு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலையே அப்படின்னு திட்டுவோம் இல்லையா? ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பெரியவராக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு மூளையில் சிந்தையில் ஒரு மெச்சூரிட்டியை நார்மலாகவே எதிர்பார்ப்போம். ஒரு ஃபூலிஷ்னஸான, அதாவது முட்டாள்தனமான ஒரு செயலை வளர்ந்த ஒரு மனுஷன் செய்கிறதுக்கு நம்ம யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனால் செஞ்சால் இந்த வார்த்தையை கண்டிப்பாக சொல்லுவோம் இல்லைங்களா? யோ இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கிற, மாடு மாதிரி வளர்ந்துருக்கிற, உனக்கு புத்தி இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எதற்காக அப்படின்னா நம்ம எல்லாருமே நம்மளுடைய மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு ஒன்று இருக்குது, நம்முடைய முதிர்ச்சி நிலை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த முதிர்ச்சி நிலை அப்படின்றது வெறுமனே இங்கே இருக்கிறதான மூளையில் நாம் பெற்றுக்கொள்ளுகிற அறிவு, இந்த காமன் சென்ஸ் மாத்திரம் கிடையாது. இந்த முதிர்ச்சி அளவுன்றது ஆத்துமாவிலே ஒரு மனிதன் வளருகிற விதத்தையும் பொறுத்து இருக்கிறது. அதனால தான் மனுஷன் தேறினவன். அடுத்ததாக பாருங்க, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவன். அப்போ நற்கிரியை அப்படின்னும் போது இந்த நற்கிரியைன்றது இப்போ உதாரணத்திற்கு சன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லுவோம். சன்மார்க்கர்கள்னால் என்னென்னா, தேவனை அறிந்திருக்க மாட்டாங்க, தேவனை நம்ப மாட்டாங்க, ஆனால் நல்லது பண்ணுவாங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுவாங்க, இல்லாதவர்களுக்கு கொடுப்பாங்க, விதவைகளை விசாரிப்பாங்க. இந்த மாதிரி அதாவது எந்த கெட்ட பழக்கம், தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளுகிற எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருப்பாங்க. இவங்கள தான் நம்ம சன்மார்க்கர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போது இவங்க இந்த சன்மார்க்கர்கள் அப்படின்றவங்கள கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒருவேளை பாருங்க, நம்ம 3 கேட்டகரி நேற்று சொல்லியிருக்கேன். ஒன்று துன்மார்க்கன்னா அநியாயம் அக்கிரமம் பண்ணுறவன். சன்மார்க்கன்னா நல்லது பண்ணுவாங்க ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டாங்க. 3ஆவதாக இருக்கிறவங்க நீதிமான். இவங்க யார்? இயேசுவை ஏற்றுக்கொண்டு
இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதினாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலும் நீதிமான்களாக மாற்றப்படுகிறவர்கள். சரிங்களா? அந்த 3 கேட்டகரி தான். இப்போது இந்த நற்கிரியை அப்படின்றது இந்த வெறுமனே சன்மார்க்கர்கள் செய்கிறதான இந்த அதாவது உதவி செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுறது, அப்புறம் விசாரிக்கிறது, இது மாத்திரம் கிடையாது. நற்கிரியைகளை செய்கிறது அப்படின்றது இதுதான் நம்ம ராஜ்யத்தோடு தொடர்பு படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. குட் ஒர்க்ஸ், நற்கிரியைகள். இப்போது நல்ல கிரியை அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கிரியை இருக்கணும் இல்லைங்களா? அது என்னது? தீமையான கிரியை. இப்போது நல்ல கிரியை அப்படின்றது எதனுடைய அடிப்படையில், அதாவது எந்த ஃபவுண்டேஷனில், எந்த அஸ்திபாரத்திலிருந்து நற்கிரியை உருவாகும் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தினுடைய அஸ்திபாரத்திலிருந்து தான் நற்கிரியைகள் உருவாக ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? இப்போது நம்ம ஏன் பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்ளணும்னு நம்ம முயற்சி எடுக்கிறோன்னா இதுதான். நம்ம நற்கிரி, அதாவது வெறுமனே இந்த உலகம் எதிர்பார்க்குற மாதிரி நல்லது பண்ணுறது, விசாரிக்கிறது, ஏழைங்களுக்கு உதவுறது, ரொம்ப கீழ்த்தட்டு மனிதர்கள் இருந்தாங்கன்னா நமக்கு பணம் இருந்தால் அவங்களுக்கு உதவி செய்கிறது, இந்த மாதிரி நல்ல கிரியைகள், இதை மாத்திரமே நற்கிரியைகள்னு சொல்லாமல் பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டம் எதுவோ, பரலோக ராஜ்யம் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ, அது உதாரணத்துக்கு நம்ம இன்னும் தெளிவாக நான் சொல்லணுன்னா, பரலோக ராஜ்யம் செயல்படுத்த நினைக்கிற கைகளாகவும் கால்களாகவும் நாம் இருக்கும் பொழுது, நான் சொல்கிறது புரியுதுங்களா? பரலோக ராஜ்யத்தில் ஒரு திட்டம் நடக்குது. பரலோக ராஜ்யத்தில் பிதாவான ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. அந்த திட்டத்தை அவர் என்ன பண்ணுறாருங்க, மனிதர்களாகிய நம் மூலமாக அவர் வெளிப்படுத்த நினைக்கிறார். புரியுதுங்களா? அதுக்கு நம்மளை, இப்போ பரலோக ராஜ்யத்துக்கு கை கால் கிடையாது, ஆனால் நம்ம தான் இப்போ என்னதுங்க, பரலோக ராஜ்யத்திற்கு கைகளும் கால்களுமாக இருக்கிறோம். இப்போ நம்ம மூலமாக என்ன நடக்குதுன்னா கிங்டம், பரலோக ராஜ்யத்தின் எக்ஸ்டென்ஷன், விரிவாக்க திட்டம் நிறைவேறுகிறது. விரிவாக்க திட்டத்தை செய்யறதுக்கு கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறாரு? நம்மளை பயன்படுத்துகிறாரு. வசனத்தை வாசிக்கிறவங்க தான் பயன்படுத்தப்பட முடியும். தேவனுடைய வார்த்தை அறிந்தவங்க தான் நற்கிரியை, எப்படிப்பட்ட நற்கிரியை? பரலோக ராஜ்யத்தினுடைய நற்கிரியை. அப்படின்னா துர்க்கிரியைன்னு ஒன்று இருக்கணும். அது என்னதுங்க? இருளின் ராஜ்யத்தினுடைய கிரியைகள் எல்லாமே, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு சம்பந்தம் இல்லாத மற்ற எல்லா கிரியைகளுமே துர்க்கிரியைகள் தான். இப்போ நற்கிரியைகளை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாக, இப்போ பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தகுதின்றது ஜஸ்ட் நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாளில் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களாம் மாற முடியாது. ஐ மீன், பரலோக ராஜ்யம்னா ஹெவனுக்கு போகலாம், ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு போகலாம். ஆனால் கிங்டம் ஒர்க்கை இங்கே செய்யறதுக்கு பரலோக ராஜ்யத்தினுடைய எக்ஸ்டென்ஷன் ஒர்க் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒர்க்கை இங்கே செய்யறதுக்கு வெறும் ரட்சிப்பு மாத்திரம் நமக்கு பத்தாது. நமக்கு தேவை தேவனுடைய வார்த்தை. புரியுதுங்களா? அதை தான் நம்ம இங்கே புரிந்து கொள்கிறோம். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தை உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பிக்குதல், இந்த வசனங்களை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிக்கணும். இந்த வசன பகுதி, அதாவது 2 தீமோத்தேயு 3:16-17 மார்க் பண்ணிக்கோங்க, மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தல், நீதியை படிப்பித்தல், 4 முக்கியமான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போது பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு சில முக்கியமான அம்சங்கள், அதாவது பரலோக ராஜ்யம்னு சொன்னேன் இல்லைங்களா, இது பூமிக்கு வரும் பொழுது, பூமிக்கு தேவனால் பிதாவினால் வெளிப்படுத்தப்படும் பொழுது என்னென்னலாம் சந்திக்கப்படுது, அதாவது என்னென்ன தேவைகள்லாம் சந்திக்கப்படுது, என்ன நோக்கத்திற்காக அந்த பரலோக ராஜ்யம் பூமிக்கு வருது அப்படின்றத நம்ம முதலாவது பார்க்க போகிறோம். முதலாவது பாருங்க, மனிதனுக்கு ஒரு தேவை. எல்லா மனுஷனுக்குமே ஒரு தேவை இருக்குது. இந்த தேவைன்றது வெறுமனே சாப்பிட்றது, உண்ண உணவு, உடுக்க உடை, அதுக்கப்புறம் உலகத்தில் நம்ம நார்மலாக வாழ்வதற்காக தேவைப்படுகிற அந்த ஒரு தேவையை பற்றி பேசுகிறது இல்லை. அதை தாண்டி ஒரு தேவை அப்படின்றது எல்லா மனுஷனுக்குமே இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் பாருங்கள், இதில் நான் போட்டிருக்கிறேன், மனிதன் எல்லா மனுஷனுமே தேவனுடைய சாயலாக உருவாக்கப்பட்டாங்க. ஒன்று. அடுத்ததாக அவங்களுக்குள்ளாக சுயம் என்பதை ஒன்று கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளை யாருமே நம்மளை மிருகங்களாகவும் படைக்கலை, நம்மளை இயந்திரங்களாகவும் கர்த்தர் படைக்கலை. சுயம், அதாவது சுயமாக தீர்மானிக்கக்கூடிய திறன் உள்ளவர்களாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். 2வது. அடுத்தது 3வதா, இந்த தீர்மானத்தை பயன்படுத்தி தான் ஆதாமும் ஏவாளும் என்ன பண்ணாங்க? பாவத்தில் அவங்க விழுந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க தீர்மானத்தை பயன்படுத்தி, இல்லை நான் அந்த சர்ப்பத்தை பார்த்து சொல்லியிருக்கலாம், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ தந்திரமாக வந்து பேசுகிற, உன் பேச்செலாம் நான் கேட்க முடியாதுன்னு சொல்லி அவங்க நிராகரிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க தீர்மானம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவங்களாம் என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க. ஸோ 3 காரியம் நடக்குது. 1, தேவ சாயலாக உருவாக்கப்பட்டாங்க. 2வதா, அவங்களுக்கு திறன், அதாவது சிந்திக்கும்
தனியாக, அதாவது தீர்மானம் எடுக்கக்கூடிய திறன். மூன்றாவதாக இந்த திறனை அவர்கள் தவறாக துஷ்பிரயோகம் பண்ணினதுனாலே பாவம் மனிதனுக்குள்ளாக வந்தது. சரிங்களா? இப்போ பாவம் உள்ள வந்ததுனால இப்போ என்ன நடந்துச்சு? பாவம் உள்ள வந்ததுனால மனுஷனுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வெக்கம்னா ஒரு வெற்றிடத்தை உருவாக்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி ஆதாமும் ஏவாளும் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வசனம்லாம் வாசிக்க வேணாம், பட் ஜஸ்ட் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏதேன் தோட்டத்தில் அவங்க எப்படி இருந்தாங்களாம்? அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. அதில் நீங்கள் கவனித்து பார்க்கும்போது மாலை வேளையில் தேவன் என்ன பண்ணுவாருங்களாம்? அவங்களோடு கூட உலா வருவார், அவங்களோடு கூட வருவார். அவர் எப்படி புகை மாதிரி இருந்துச்சா, ஒரு மனுஷன் உருவத்தில் வந்தாரா, அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம அந்த ஆராய்ச்சிக்கெலாம் போக வேணாம். ஆனால் அவங்க தேவனோட கூட நடக்கக்கூடிய, அதாவது யோசிச்சு பாருங்கள், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவனோடு கூட இணைந்து நடக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்தானத்தை அவங்க பெற்றிருந்தாங்க. அந்த ஒரு இடம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இதுதான் அந்த வேக்கம் இல்லாத பொழுது இருந்த ஒரு உறவு. ஆனால் பாவம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு? அவங்க செஞ்ச முதல் காரியம் பாருங்கள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிர்வாணிகள் என்பதை அறிந்து கொண்டு ஏன் அவங்க மறைஞ்சு ஓடணும்? நிர்வாணின்னு தெரியுது, அத்தியலைகளை தச்சுக்கிட்டாங்க நிர்வாணத்தை மறைச்சிக்கிறதுக்கு. அப்போது தேவன் வந்து கூப்பிடும்போது போய் நிற்கணுமா இல்லையா? ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க? தேவனுடைய சமூகத்தில் நிற்க முடியல. இவங்க தங்களை மறைத்து கொள்ளுகிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த கீழ்ப்படியாமை அப்படின்றது, இந்த சுயத்தில் அவங்க பயன்படுத்தி செய்ததான அந்த தீர்மானத்தில் வந்ததான கீழ்ப்படியாமை நிமித்தமாக ஒரு வெற்றிடம் வந்தது. அந்த வெற்றிடம் அவர்களுக்கும் தேவனுக்குமான ஒரு பிளவை ஏற்படுத்த ஆரம்பித்தது. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்? நம்ம பாவம் என்று சொல்லுகிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த பாவம் நிறைந்த மனிதனை திரும்ப தேவனோடு கூட இணைப்பதற்கு, அதாவது திரும்ப தேவனோடு கூட எப்படி ஆதாமும் ஏவாளும் பிதாவாகி தேவனோடு நடந்து அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஐக்கியத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஐக்கியத்தை ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த உபதேச வழிமுறைகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஸோ when we learn God's word, தேவனுடைய வார்த்தைகளை நம்ம படிக்க தியானிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? ஆதாமும் ஏவாளும் இழந்து போன அந்த உறவை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் இல்லை, தேவனோடு நடக்கக்கூடிய நடைமுறையில், ப்ராக்டிக்கலாக அவரோடு கூட நடைமுறையில் நடக்கக்கூடிய ஒரு அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். சரிங்களா? இதை கர்த்தருடைய வசனத்தை கை கொள்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். அது உணர்ந்தால் மாத்திரம்தான் தெரியும். இப்போ நான் அதை உணர்றேன், அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நீங்கள் அது உணர்ந்து நீங்கள் அதை கடைப்பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை அனுபவிக்க முடியும். ஆனால் மற்றவங்களுக்கு இது ஒரு பைத்தியக்காரத்தனத்தை போல இருக்கும். என்ன சும்மா எப்போ பார்த்தாலும் பைபிள்னு தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிற, பைபிள் என்னதில் அப்படி என்ன, அது எத்தனை தாட்டி தான் படிப்பேன், இந்த மாதிரி பல கேள்விகளை தேவனை அறியாதவங்க, வசனத்தை அறியாதவங்க பேசலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை படிக்கும் போது என்ன நடக்குதுங்க? ஆதாமும் ஏவாளும் இழந்து போனதான அந்த உறவை திரும்ப பெற்றுக்கொள்வது மாத்திரம் இல்லை, தேவனோடு நடக்கிற ஒரு உறவை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்போ பாருங்கள், மனிதன் என்ன பண்ணப்படுறான்? தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்படுறான். எப்போ? பாவம் செஞ்சதுலேருந்து, அதிலிருந்து அந்த மொத்த சந்ததியுமே தேவனிடத்திலிருந்து துண்டிக்கப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறது. பாருங்கள், அதான் ஒரு வசனம் போட்டிருக்கேன் பாருங்கள், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ரோமர் 3:23 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. எல்லாரும்னா என்ன அர்த்தம்? ஆதாம் ஏவாளிலிருந்து ஆரம்பித்து இந்த பூமியில் ஜீசஸை தவிர்த்து மற்ற எல்லாருமே யார் தாங்க? பாவம் செய்தவர்கள் தான். யாராக இருந்தாலும், தாவீது ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எடுத்துக்கிட்டோம், நியூ டெஸ்டமெண்ட்டில் எடுத்துக்கோங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சவங்க, இப்போ நமக்கு தெரிஞ்சு இந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஊழியக்காரங்க யாராக வேணால் இருக்கலாம். அப்போஸ்தலர்கள், ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அவங்க ஆதாம் ஏவாளுக்கும் தேவனுக்கும் இருந்ததான அந்த உறவை தான் அங்கே தேவ மகிமைன்னு நம்ம பார்க்குறோம். அப்போ தேவ மகிமை அவங்க இழந்துட்டாங்க. அவங்களுடைய சாயல்லையும் அவங்களுடைய சரீரத்துலேயும் அவங்க நிர்வாணிகளாக, அவங்க வந்து நிர்வாணிகளாக இருந்தும் அவங்க அதை அறியாமல் இருந்தாங்க. அப்படின்னா ரீசன் வெறும் அவங்க நேக்கடாக இருந்தாங்கன்றது அர்த்தம் இல்லை. கர்த்தருடைய மகிமை அவங்க மேலே ஒரு க்ளோதிங், அவங்க மேலே ஒரு ட்ரெஸ் மாதிரி இருந்திருக்கு. கர்த்தருடைய மகிமை ஒரு வெளிச்சம், லைட் எடுத்து ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? லைட்டை ஒரு ட்ரெஸ் மாதிரி போட்டுக்கிட்டு அப்படி இருந்திருக்கும். அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் தேவ மகிமை. அப்படி வெளிப்படையான வசனம் இல்லை, பட் நம்மளுடைய ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம அப்படி புரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு? அந்த ட்ரெஸ்ஸு இவங்க அந்த டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமை அப்படின்றத ஒன்று செஞ்சதுனால இவங்களுடைய அந்த மேலே இருக்கிறதான அந்த மகிமை என்ன ஆயிடுச்சுங்க? விலகிடுச்சு.
அதுதான் தேவ மகிமை அற்றவர்களாகி என்று சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அதே ரோமர் 5:12 ஒரு வசனம் இருக்குது. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனால பாவமும் வந்துச்சு, மரணமும் வந்துச்சு. எல்லா மனுஷரும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? பாவம் செஞ்சுருக்கிறாங்க. சரிங்களா? இந்த காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்கள், பாவத்தில் 3 காரியங்கள் இருக்கிறது. பாவம் என்றால் என்ன? சொன்ன தேவனுக்கு கீழ்ப்படியாமை, டிஸ்ஒபீடியன்ஸ் டு காட், அதுதான் பாவம் சொல்லும். இப்போ இந்த பாவத்தில் 3 கேட்டகரியை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னா, எதை நம்ம பாவம்னு சொல்லுவோம்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அளவிற்கு எது இல்லையோ அது எல்லாமே பாவம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தமிழில் வேணுன்றவங்க எழுதிக்கோங்க. ஏன்னா தமிழில் டைப் எனக்கு ரொம்ப நேரம் ஆகும்ன்றனால நான் இங்கிலீஷில் தான் போட்டிருக்கேன். பேசுகிறது உங்கள்கிட்ட நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் எழுதிக்கோங்க. இங்கிலீஷில் வேணுனாலும் எழுதிக்கோங்க. கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அளவிற்கு எட்ட முடியாத எல்லாமே என்னதுங்க? பாவம். அப்போ தேவன் ஒரு அளவுகோல் வச்சுருக்கிறார். அந்த அளவுகோலில் நம்மளால் இருக்க முடியலன்னா அதுவே என்னதான்? பாவம். பாவம்னா வெறுமனே இந்த 10 கட்டளைகள், இல்லை நியாயப்பிரமாணங்கள், இல்லை நியூ டெஸ்டமெண்ட்டில் இருக்கிற அந்த வசனம், இந்த வசனம், இதை மீறினா பாவம், அதை மீறினா பாவம், திருடினா பாவம், பொய் சொன்னா பாவம், கொலை பண்ணா பாவம், விபச்சாரம் செஞ்சால் பாவம், இந்த கேட்டகரியெல்லாம் தாண்டி இதுவும் பாவம் தான். அதை விட ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. என்னன்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்தின் அளவை நாம் எட்டவில்லை என்றால் அதுவே என்னதான்? பாவம். முதல் கேட்டகரி. ரெண்டாவதா, மனுஷனுக்குள்ளேயே இருக்கிறதான ரிபெல்லியன், முரட்டாட்டம். இது டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு. எங்கேருந்து வந்துச்சு? ஆதாம் ஏவாள்கிட்ட இருந்து ஆரம்பித்து, காயின் ஆபேலிருந்து ஆரம்பித்து, நோவா காலம், ஆபிரகாம் காலம், அப்படியே பூமி முழுசும் மனுஷனுக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ரிபெல்லியன், முரட்டாட்டம். இதுவுமே 2வது விதமான ஒரு பாவமாக இருக்கிறது. அடுத்து 3வதாக தொடர்ந்து வருகிறதான துன்மார்க்க கிரியைகள். இதை தான் நம்ம இம்ப்யூட்டட் சின்னா தொடர்ச்சி அம்மா அப்பா கிட்ட இருந்து எனக்கு வர்றது. எங்கள் அம்மா அப்பா எனக்கு பாவம் செய்கிறதுக்கெலாம் சொல்லித்தரல. டிஃபால்ட்டாகவே நான் பிறக்கும் போதே அந்த பாவ குணத்தோடு நான் பிறக்கிறேன். ஸோ அப்போது 3 விதங்களிலே பாவத்தை நம்ம பிரிக்க முடியும். ஒன்று, தேவனுடைய பரிசுத்த அளவு எட்ட முடியாத எல்லாமே பாவம். 2வதா முரட்டாட்டம், ரிபெல்லியன், அதாவது தேவனை அங்கீகரிக்க முடியாமல் என்னென்னலாம் இருக்குதோ அது எல்லாமே பாவம். 3வதாக என்னுடைய முற்பிதாக்கள் கிட்டேருந்து என்னுடைய மாம்சத்தின் வழியாக, இரத்தத்தின் வழியாக வந்ததான துன்மார்க்க கிரியைகள். இதையும் நம்ம பாவம்னு சொல்கிறோம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:3 விதமாய் சொல்லுகிறது, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும். ஸோ அப்போது காஸ்பல் சொல்லும்பொழுது ஒரு மனுஷனால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா காரணம் என்ன? அவனுக்குள்ள என்ன இருக்குதுங்க? கெட்டு போகக்கூடிய தன்மை அவனுக்குள்ளாக இருக்கிறது. கெட்டு போகிறவனுக்கு அது மறைபொருளாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 4:3. இப்போ காஸ்பல் பற்றி சுவிசேஷத்தை சொல்கிறோம், ஆனால் யாரால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா கெட்டு போகிறவர்களுக்கு அது புரியாது. அது அவர்களுக்கு மறைபொருளாக இருக்கும். ஏன்னா அவங்க கண்ணு பிளைண்ட், அதாவது ஃபிசிக்கல் ஐஸ் ஓப்பனாக இருக்கலாம், ஆனால் அவங்களுடைய மனதின் கண்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், 2 கொரிந்தியர் 4:4 விதமாய் சொல்லுகிறது, தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். பொதுவாக என்கிட்ட நிறைய பேர் இப்படி கேட்பாங்க, பாஸ்டர், ரட்சிக்கப்படாத குடும்பத்தினருக்காக நான் எப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே ரட்சிக்கப்படணும், சர்ச்சுக்கு வரணும், இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுங்களா? அவங்களுடைய குருட்டாட்டம் நீங்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோதான் சுவிசேஷம் சொன்னாலும், நல்லா கவனிக்கணும், எவ்வளோதான் சுவிசேஷம் சொன்னாலும் ஒரு சிலரால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நம்மளை கிண்டல் அடிப்பாங்க, நக்கல் பண்ணுவாங்க, நம்மளை கலாச்சி அமுச்சு விட்ருவாங்க. ஸோ ரீசன் என்ன அப்படின்னா, அவங்களுடைய கண் இருள் அடைந்திருக்கிறது, அவர்களுடைய மனக்கண்கள் இருள் அடைந்திருக்கிறதுனால கர்த்தருடைய சுவிசேஷத்தின் ஒளி, பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. இப்போ நீங்கள் குருடன் கண்ணு முன்னாடி, ஃபுல் குருடன் ஒருத்தன், அவன் கண்ணு முன்னாடி டார்ச் அடிங்க, நல்ல எல்இடியிலே பவர்ஃபுல் எல்இடி வச்சு அடித்தா கூட அவனுக்கு தெரியாது. ஏன்? அவன் குருடன். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய ஃபோக்கஸ் லைட், ஃப்ளட் லைட் வச்சு அடித்தாலும் அவனுக்கு தெரியாது. இப்போ அதே மாதிரி தான் தேவனுடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத குடும்பத்தினரோ உறவினர்களோ நமக்கு கூட இருக்கிறவங்களோ, காரணம் ஏன் அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா, அவங்களால என்ன பண்ண முடியல? ஒளியை, வெளிச்சத்தை பார்க்க முடியல. அப்போ ரட்சிக்கப்படாத ஒருத்தருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய ஜெபம் என்ன தெரியுங்களா? அவங்களுடைய மனதை
கர்த்தர் திறந்தருளும். அவருடைய மன கண்களை கர்த்தர் திறக்கணும். சரிங்களா? நீங்கள் ஒருத்தங்களுக்கு காஸ்பல் சொல்கிறதுக்கு முன்னாடி இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம். ஒருத்தங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம ஜெபிக்க வேண்டிய ஜெபம், கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷத்தில் என்ன இருக்குது? ஒளி, அது வெளிச்சம். இருளில் இருக்கிறவனுக்கு வெளிச்சம் தருகிறது கர்த்தருடைய வார்த்தை. இப்போது இந்த வெளிச்சம் இந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட நான் போய் சொல்ல போகிறேன், அவருடைய மனதின் கண்கள் குருடாக இருக்கிறது, அந்த கண்ணை திறங்க. இப்போ நான் அடிக்கிற வெளிச்சம், வார்த்தையின் மூலமாக நான் பேசுகிற வெளிச்சம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக பிரகாசிக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். ஸோ ரட்சிக்கப்படாதவர்களுக்காக நாம் ஜெபிக்கக்கூடிய முக்கியமான ஜெபம் இதுவாக இருக்கிறது. அப்போது இப்படியாக பாவம் செய்ததான மனிதனுக்கு ஒரு 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 விமோச்சனம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? விமோச்சனம் ஒன்று இருக்கணும். பாவம் செஞ்சால் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்கணும் இல்லைங்களா? இப்போ இந்த பரிகாரமாக தான் எது பார்க்கப்படுகிறது அப்படின்னா, சுவிசேஷத்தின் போதனை, சுவிசேஷத்தின் உபதேசம். when you teach or when you preach the gospel, சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் பொழுது இந்த தேவையில் என்ன தேவையில் குருடாக இருந்து மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு பாவத்தில் இருந்து உளையான சேற்றிலிருந்து துன்மார்க்க கிரியைகள் நிறைந்தவனாக இருக்கக்கூடிய மனுஷன், அவனுக்கே தெரியாது இப்படி ஒரு தேவை அவனுக்குள்ளே இருக்குது. நிறைய பேர் இப்படிலாம் சொன்னால் அந்த மாதிரிலாம் எனக்கு எந்த தேவையும் இல்லையே அப்படின்வாங்க. நம்ம போய் நம்ம கற்றுக்கிட்டதெல்லாம் வேற எங்கேயாவது போய் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷனுக்குள்ள ஒரு வேக்கம் இருக்குது, ஒரு வாய்ட்னஸ், ஒரு வெறுமை இருக்குது அப்படின்னா, எனக்கெல்லாம் அப்படியும் ஒன்றும் இல்லைங்களே அப்படின்வாங்க. அந்த மாதிரி இல்லைன்னு சொன்னாலே கண்டிப்பாக அவங்களுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். நம்ம அதை போய் அவங்க ஆர்கியூ பண்ணி ப்ரூவ் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே காஸ்பல் சுவிசேஷத்தை நம்ம ஒருத்தங்கிட்ட சொல்லும் போதோ, இயேசுவை பற்றி ஒருத்தங்கிட்ட சொல்லும் போதோ, நம்ம ஒரு நாளும் ஆர்கியூ பண்ணி நம்ம ஒரு நாளும் ப்ரூவ் பண்ண முடியாது. சரிங்களா? அது ஒரு தனி ஒரு கேட்டகரி, அப்பாலஜெட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பாலஜெட்டிக்ஸ்னால் தற்காப்பு போதனை. அதாவது ரொம்ப ரீசன் அவுட் பண்ணி கேள்வி ஞானம் நிறைய இருக்கிறவங்க, அவங்கக்கிட்ட நம்ம அந்த மாதிரி பேசலாம், ஆர்கியூ பண்ண முடியாது. அதுவும் சாந்தத்தோட வணக்கத்தோட நம்ம சுவிசேஷத்தை சொல்லணும். சரிங்களா? கோவப்படாமல் நம்ம பேசணும். இப்போது ஆனால் இங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, எல்லா மனுஷனுக்குள்ளேயும் அந்த வீழ்ச்சியின் நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாக வந்ததான அந்த ஒரு 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 வெறுமை, இப்போ இந்த வெறுமையை நிவர்த்தி செய்கிறது தான் என்னதுங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் போதனையின் வழியாக. when we teach or when we preach and when we read the scriptures, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதோ, போதிக்கப்படும் போதோ, நம்ம தியானிக்கும் பொழுதோ அது நம்மளுடைய வெற்றிடத்தை நிரப்புகிறதாக இருக்கிறது. இப்போ அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இப்போது மனுஷன் இதை இது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாததுனால மனிதன் இப்போ எப்படி வாழ ஆரம்பிக்கிறான்னா, அவனுக்குன்னு ஒரு அளவுகோல் வச்சுக்கிறான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு வச்சுப்போமே. இப்போது ஒரு தப்பு பண்ணுற மனுஷன் வச்சுக்குவோம், அநியாயம் பண்ணுற ஒரு மனுஷன். இப்போ இன்னும் ஒரு சம்பவத்தை எடுத்துக்குவோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பேக் பார்த்திங்கன்னா, இங்கே சேலத்தில் ஒரு ஒரு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டில் பார்த்திங்கன்னா பணத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி 1 லட்சம் போட்டால் 1 மாதத்தில் 2 லட்சமாக தராங்க. இப்படிலாம் நிறைய ஓடிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது பித்தலாட்ட வேலை. சரிங்களா? அது லீகலான ஒரு விஷயம் கிடையாது. இப்போ நம்ம அவங்ககிட்ட போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்பா அப்படி செஞ்சீங்க அப்படின்னா, அவங்க அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு நியாயம் வச்சுருப்பாங்க. கரெக்டுங்களா? நான் இது செய்கிறேன், எனக்கு இந்த விஷயத்தில் எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நான் இந்த விஷயம் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். அது லீகலோ இல்லீகலோ அது ரெண்டாவது. ஆனால் கண்டிப்பாக அவங்க செய்கிறதான அந்த காரியத்திற்கு என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க. அவங்க பார்வையில் அது சரின்னு சொல்லி அவங்களுக்கு புரிகிறனால, நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ மனுஷன் என்ன ஆயிட்டானா, அவனவன் பார்வையில் அவனுடைய செயல்கள் சரி என்பதை அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். அது சரி கிடையாது ஆக்சுவலி. ஆனால் அவனுடைய பார்வையில் அது சரியாக பார்க்கப்படுகிறது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவனுடைய லைஃப் பெர்ஃபெக்டாக, அதாவது நேர்த்தியாக இருக்க வேண்டியதான அவனுடைய வாழ்க்கை மோசமானதாக மாறிவிட்டது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த வெறுமையிலே மனிதன் தேவனையும் தேவனுடைய மகிமையும் கொண்டு வைக்க வேண்டிய இடத்துல இப்போ தன்னுடைய இருதயத்தின் வெற்றிடத்தில் தன்னையவே கொண்டு வச்சுக்கிட்டான். இப்போது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள், இந்த மாதிரி செயல்களை செய்கிறவங்க எல்லாமே எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம சொல்கிறோம். தேவனுடைய வார்த்தை அவங்களை எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லுதுன்னா, பெருமை உள்ளவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். பெருமை உள்ளவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க, அவங்களுடைய செயல்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்குவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நானே ராஜா, என்ன பார்த்துக்கிறது எனக்கு நல்லா தெரியும், ஐ நோ டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப்,
என்னை பற்றி கவனிக்கிறதுக்கு, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு, என்னை பற்றி திட்டமிடுறதுக்கு எனக்கு நல்லா தெரியும், யாரும் எனக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படின்ற ஒரு மனநிலைமைக்கு இன்றைக்கி உலகம் முழுவதும் மனுஷங்க அப்படி தான் இருக்கிறாங்க. தேவனை அறியாத மனுஷங்க எல்லாருமே இந்த நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு மாற வேண்டும். ஆனால் இந்த ராஜ்யம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ராஜ்யத்தை பற்றி தான் படிச்சுட்டு இருக்கோம். தேவ ராஜ்யம் என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குது. என்னன்னா, எப்பா நீயும் வாழ்க்கைக்கு ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா உன் வாழ்க்கைக்கு நீயே ராஜாவாக இருந்தால் உன் வாழ்க்கை எங்கே போகுதுன்னே உனக்கு தெரியாது. ஏன்னா யுவர் லைஃப் இஸ் அன்சர்டன். உன்னுடைய வாழ்க்கை, அதாவது உன்னுடைய வாழ்க்கை எதிர்பாராத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. அதுக்காக தான் ஏசப்பா கூட ஒரு ஓமா சொல்கிறார் இல்லைங்களா. ஒரு பெரிய செல்வந்தன் இருந்தான். அவன் என்ன பண்ணுறான், சொத்து சேர்த்து நிறையா குடோன், அதாவது நல்லா அறுவடை செய்து தானியம்லாம் எடுத்து வைக்கிறானா. உடனே அவன் மனசுக்குள்ளே யோசிக்கிறானா, நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய குடோன்லாம் ஃபுல்லாகிடுச்சு, நான் இன்னும் இடித்து பெருசாக நான் கட்ட போகிறேன், ஏன்னா நான் இன்னும் அதை அனுபவிக்கணும் அப்படின்னும் போது அப்போது தேவனுடைய வார்த்தை வருதான், இப்படி யோசிக்கிற முட்டாளே, இன்றைக்கு இரவு உன்னுடைய ஆத்துமா, நீ இன்றைக்கி நைட்டே தூங்கும் போதே செத்து போயிடுவேன், அப்போ நீ சேர்த்து வச்சது யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு கேள்வியை தேவன் அந்த மனுஷன்ட்ட கேட்குற மாதிரி ஒரு உவமையாக இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போது இந்த காரியத்தை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. இப்போது இதே தான் மனுஷன் என்ன ஆகிட்டான்னா, he became his own point of reference. அவன் தன்னைத்தானே, அதாவது எனக்கு நானே போதும், என் மனசில் யோசிக்கிற காரியங்கள், நான் திட்டமிடுகிற காரியங்கள், என்னை பார்த்துக்கொள்ள எனக்கு தெரியும். ஆனால் இது தவறு. உனக்கு நீ நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறப்பா, அந்த நிச்சயமற்ற வாழ்க்கைக்கு நிச்சயம் கொடுப்பது பரலோக ராஜ்யம். பரலோக ராஜ்யத்தில் தேவனால் திட்டமிடப்பட்டிருக்கிற, வகுக்கப்பட்டிருக்கிற திட்டங்கள் தான் உனக்கு ஒரு நிச்சயத்தை தருணமே ஒழிய, உங்ககிட்ட இருக்கிற பணமோ, நீ சேர்த்து வைக்கிற செல்வாக்கோ, உன்னுடைய திறமையோ, உன்னுடைய காரியமோ உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு நிச்சயத்தை உருவாக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அப்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன பண்ணுதுங்க, முதலாவது மனுஷனுக்குள்ளே இருக்கிறதான பாவத்தை குறித்து உணர்த்தது மாத்திரம் இல்லாமல் மனுஷனுக்கு அந்த தேவையை உணர்த்துது. அடுத்து ரெண்டாவதாக நாம் பார்த்தோம், அவனுடைய அளவுகோல் அப்படின்றது தான் அப்படின்றது மாதிரி சுவிசேஷம் தான் அளவுகோலாக மாறி தேவராஜ்யம் தான் அளவுகோலாக மாறுகிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்து மூணாவதாக நாம் பார்க்கிறது, இப்போ அந்த மனுஷனுக்கு பாவம் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவன் பிரிக்கப்பட்டவனாக. ஒரிஜினலி மேன் வாஸ் டிசைன் டு பி வித் காட். ஆதாமும் ஏவாளும் ஒரிஜினலாக டிசைன் பண்ணப்பட்டது, அவங்க உருவாக்கப்பட்டது. எந்த இன்டென்ஷனில் ஆண்டவர் அவங்கள உருவாக்குனாரு, தேவனோடு அவங்க இருக்கணும். கரெக்டுங்களா? தேவனோடு இருக்கணும். அதாவது தோட்டத்துக்கு தோட்டத்தை பார்த்துக்கணும், அதை பார்க்கணும், அதெல்லாம் ரெண்டாவது. அது அவங்க செய்கிற வேலை. ஆனால் முதல்ல எதுக்காக அவங்கள உருவாக்குறார் அப்படின்னு சொல்லி சொன்னால், அவரோடு கூட இருக்கணும், அவருடைய அன்பை புரிந்து கொள்கிறவங்களா இருக்கணும். இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறதுக்காக தான் கர்த்தர் அவங்கள உருவாக்கினார். ஆனால் இப்போ பாவம் செஞ்சதுனால என்ன ஆயிடுச்சு, இவர்கள் பிரிக்கப்பட்டார்கள், தேவனை விட்டு இவர்கள் பிரிக்கப்பட்டார்கள். சரிங்களா? ஸோ இதுதான் பாவத்தினுடைய ஒரு விளைவு. எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி பாவத்தினுடைய விளைவு என்னதுங்க, முக்கியமானது, அவர்களை தேவனை விட்டு பிரித்ததாக, ஐசோலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோலேட்னா தனிமைப்படுத்தப்பட்டார்கள். அவங்களால, அதாவது மனிதன் அவன் என்ன நினச்சிக்கிறான்னா, நான் சுயமாக இருந்து என்னால் இதெல்லாம் செய்ய முடியும்னு நினைக்கிறான். ஆனால் அப்படி கிடையாது. மனிதன் தனித்து அவனால் செயல்பட முடியாது. ஏன்னா நான் நிச்சயமற்ற ஒரு நாட்களில் வாழ்கிறான். ஆனால் தேவனோடு இணைந்து செயல்படும் போது, பரலோக ராஜ்யத்தோடு இணைந்து செயல்படும் போது நமக்கு ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கிறது. இதனால் என்ன நடக்குது, மனுஷனுக்குள்ள பயங்கரமான அழுத்தம், சிவியர் டிப்ரெஷன். இன்றைக்கி உலக மனுஷங்க கிட்ட மனநோய், டிப்ரெஷன், அதாவது இது உண்மை. இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்றைக்கி உங்களை சுற்றி இருக்கிறதான மனுஷங்களை பாருங்களேன். உங்களை பார்த்து சிரிக்கிறவங்க கூட உங்களுக்கு தெரிஞ்சவங்க, ஒருவேளை நல்லா பணக்காரங்க, எல்லா வசதியும் உள்ளவங்களாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அவங்களுடைய மனசில் ஒரு பயங்கரமான ஒரு அழுத்தம், மன அழுத்தம், ஆங்ஸைட்டி, கவலை, டிப்ரெஷன் கண்டிப்பாக அவங்கள நிரப்பியிருக்கும். இது நமக்கு வெளியே தெரியாது. இது ஆத்மாவில் இருக்கிறதான ஒரு காரியம். நம்ம ஆத்மாவின் காயங்கள் குணமாகுதல் பற்றி இப்போ போன மாதத்தினுடைய கடைசியில் அந்த ரெஸ்டோரேஷன் கான்ஃபரன்ஸில் நம்ம பேசினோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அதை பாருங்கள். ஹீலிங் சோல் வூண்ட்ஸ்ன்னு சொல்லி ஒரு 3 வீடியோ வந்திருக்கும்.
ஆத்துமாவின் காயங்கள் குணப்படுதல், அதை பற்றி நான் பேசியிருப்பேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் அதை கேட்கணும். இப்போ இது எதனால் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவனிடத்திலிருந்து நாம் பிரிக்கப்பட்டதுனாலே. ஸோ அப்போது தேவனிடத்திலிருந்து நம்மளை பிரித்த காரியங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் அதில் நான் அதை பற்றி நான் பேசியிருப்பேன். இப்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா, மேன் வாஸ் கிரியேட்டட் டு பி அ சோஷியல் கிரியேச்சர். மனிதன் சமூகத்தோடு, அதாவது ஒரு சொசைட்டியோட இணைந்து, அவன் தனிச்சு இருக்கிறதுக்காக அவன் உருவாக்கப்பட்டவன் அல்ல, கூடி சேர்ந்து வாழும்படியாக உருவாக்கப்பட்டவன் மனிதன். இப்போது இந்த கூடி சேர்ந்து வாழ்கிறது அப்படின்றது வெறுமனே மனுஷனுக்கு மனுஷன் கூடி வாழ்கிறது மாத்திரம் இல்லை, தன்னை உண்டாக்கின தேவனோடும் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் கர்த்தர் உருவாக்கினார். பட் சம்பவம் நம்ம ஹியூமன் ரேஸ் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க, மனுஷர்கள் அதுலேருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அதிலிருந்து வந்தது தனிமை மாத்திரம் அல்ல, மன அழுத்தம், இதெல்லாம் மாத்திரம் இல்லை. இப்போ இந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக, இந்த தனிமைப்படுத்துறது நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த சொசைட்டி, அதாவது இந்த சமுதாயத்தில் கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு கூட்ட மக்களோடு தான் நம்மளால் ஜாயின். இப்போது யோசிச்சு பாருங்களேன், இப்போ உலகத்தில் உங்களை சுற்றி எத்தனை மனுஷங்க இருக்காங்க? உங்கள் தெருவில் இருக்கிறாங்க, உங்கள் ஊரில் இருக்கிறாங்க, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாங்க. நம்ம எல்லாரோடையும் ஒரே மாதிரி பழகுறோமா? பழகுறோமா? இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிலர்கிட்ட ரொம்ப தூரமாக மெயின்டைன் பண்ணிக்குவோம், ஒரு சிலர்கிட்ட ஹைனா ஹைன் மாதிரி இருப்போம், ஒரு சிலர்கிட்ட நல்லா நெருங்கி பழகுவோம், ஒரு சிலர்கிட்ட ரொம்ப ஆத்மாத்மா பழகுவோம். இது யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா? யாராவது நமக்கு சொல்லி கொடுத்தாங்களா இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், அவங்ககிட்ட அப்படி இருக்கணும்? இல்லை. நம்ம சொசைட்டியில் பார்க்குறதான அந்த உறவுகளுக்குள்ளே இருக்கிறதான அந்த என்ன சொல்கிறது, புரிதல், இந்த புரிதலில் நம்மளே என்ன பண்ணிக்கிட்டோம்னா, ஒரு டிஸ்டன்ஸ் வச்சுக்கிட்டோம். ஒரு சிலர்கிட்ட ரொம்ப டிஸ்டன்ஸாக இருப்போம், ஒரு சிலர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருப்போம், ஒரு சிலர்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருப்போம். இது எதனால் அப்படின்னா, மனிதனால் தனித்து ஒரு காட்டுக்குள்ளே போய், அதாவது ஒரு தீவில் போய் ஒரு மனுஷனை தனியாக விட்டு இருடா அப்படின்னா சீக்கிரம் செத்து போயிடுவான், மன உளைச்சல்லே செத்து போயிடுவான். ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், மனிதன் தனித்து இயங்கும்படி உருவாக்கப்பட்டவன் அல்ல. அவன் தேவனோடு இணைஞ்சிருக்கிறான், ஓகே. ஆனால் அதே நேரத்தில் he needs to live in a society, ஒரு சமுதாயத்துக்குள்ளாக அவன் வாழ வேண்டும். இப்போது தேவ ராஜ்யம்ன்றது அதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதனால தான் தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு நம்ம பேசும்பொழுது, இட் இஸ் நாட் பீயிங் அலோன், தனிமைப்படுத்தப்பட்டவனா நானும் ஆண்டவரும் அப்படின்னு மட்டும் இருந்தால் அது பேர் தேவராஜ்யம் கிடையாது. நான் எல்லாரையும் நேசிக்கிறேங்க, ஆனால் யாரோடையும் சேர்ந்து வாழ முடியாது, நானும் என் நான் தனியாக ஒரு மலை மேலே காட்டுக்குள்ளே அப்படின்னு நான் தனியாக உட்காந்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா நீங்கள் தேவராஜ்யத்துக்காக வாழலன்னு அர்த்தம். தேவராஜ்யத்துக்காக வாழணும்னா we need to be in a society, ஒரு சமுதாயத்திற்குள்ளே இருந்து, அந்த சமுதாயத்தோடு இருந்து, அந்த சமுதாயத்துக்குள்ளே இருந்து அந்த ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறவர்களாய், மாதிரிகளாக, பிரசங்கிக்கிறவர்களாக, அந்த ராஜ்யத்திற்கு சாட்சி உள்ளவர்களாக நம்ம வாழ கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? பாவம் நம்மளை பிரித்தது, ஆனால் தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷமும் தேவராஜ்யத்தினுடைய பிதாவினுடைய திட்டமும் நம்மளை திரும்ப அந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு போய் பாவ வாழ்க்கைக்குள்ளே போகிறதுக்காக கிடையாது, பரலோக ராஜ்யத்தை அந்த சொசைட்டிக்குள்ளே கொண்டு வரும்படியாக கர்த்தர் திட்டத்தோடு நமக்குள்ளாக அந்த காரியங்களை செயல்படுத்துகிறார். சரிங்களா? ஸோ தேவன் தான் இந்த காரியத்தை செய்கிறார், இது நம்மளுடைய முயற்சி அல்ல. பாருங்கள், கலாத்தியர் 4:4, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக, பாருங்கள் அந்த வேர்டு நான் ரெட் கலரில் போட்டிருக்கேன், மீட்டு கொள்ளத்தக்கதாக. ஸோ ரிடீம் பண்ணணும். இப்போ இந்த ரிடம்ஷன் ஒர்க், மீட்கக்கூடிய அந்த காப்பாற்றுற வேலை, அந்த வேலையை மனுஷன் செய்ய முடியாது, அவர் தானே உருவாக்குனாரு, அப்போ அவர் தான் செய்யணும். மீட்டு கொள்ளத்தக்கதாக, பாருங்கள் 5வது வசனம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இந்த வசனத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. கலாத்தியர் 4:4-5 வசனம். கண்டிப்பாக அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் ஜீசஸ் இப்போ நம்மளுடைய காலத்தில் வரல? இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்கா? ஜீசஸ் இந்த ஒருவேளை இப்போ இந்த 2024 21st செஞ்சுரியில் ஜீசஸ் வந்திருந்தாருன்னா எப்படி இருந்திருக்கும்? இல்லை ஒரு 17th செஞ்சுரியில் வந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? இல்லை ஒரு 13ஆம் நூற்றாண்டில் வந்திருந்தால் எப்படி இருக்கும்? இப்படி நம்ம ஒருவேளை பல யோசனைகளை யோசிச்சிருக்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் நானும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் முந்தா நேற்று கூட நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னுடைய ஸ்டேட்டஸில் நான் வச்சுருந்தேன். என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ, அதாவது ஃபோன் ஒன்று,
இப்போ உதாரணத்துக்கு அது எங்கேருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மோசே எரிகிற முச்செடி, மோரியாவில் முச்செடி எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் இவர் மோசே வந்து ஃபோன் வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நோவா, கர்த்தர் வந்து அங்கே அழகாக ஒரு உடன்படிக்கை பண்ணி ஒரு வானவில் வச்சுருப்பார். அந்த வானத்தில் நோவா வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருப்பார். அதுக்கப்புறம் தாவீது வந்து பார்த்தீங்கன்னா கிண்ணறம் பக்கத்தில் இருக்கும். கிண்ணறம் பக்கத்தில் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஃபோனை பார்த்துட்டு இருப்பார். அந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மெய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி தூதர்கள் வந்து சுவிசேஷத்தை சொல்கிறதுக்கு இயேசு பிறந்தார்னு சொல்ல வந்திருப்பாங்க. ஏன்னா மெய்ப்பர்கள் ஃபோனை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த திருவிருந்து பந்தியில் உட்காந்துருப்பார். அது வந்து அவர் வந்து அவர் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து இது பண்ணுறதுக்காக இப்படி வச்சுட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். பக்கத்தில் சீஷர்கள் ஆளாளுக்கு ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போது இதுதான் உண்மையான ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, ஏன் கர்த்தர் இந்த காலங்கள்லாம் வரல அப்படின்னா, இந்த காலங்களில் டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். கவனிச்சிருக்கிறீங்களா? நம்ம வாழக்கூடிய சொசைட்டியில் we are distracted by too much of things. எக்கச்சக்க காரியங்களினாலே நம்முடைய கவனம் சிதைந்து போயிருக்கிறது. ப்ராபப்ளி அந்த காலம், நான் எதுக்காக நான் சொல்லணும்னா, காலம் நிறைவேறின போதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் போட்டிருக்கேன். இதை நம்ம கவனிக்கணும். அந்த டைமில் வந்து இருக்கிறதுலே கம்மியான டிஸ்ட்ராக்ஷன் இருந்த காலமாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். என்னுடைய நம்பிக்கை அதுதான். அதாவது அந்த இடத்துல சொன்ன உடனே இயேசு கிறிஸ்துனுடைய போதகத்தை கேட்ட உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், அஃப்கோர்ஸ் எதிர்க்கிறவங்க இருந்தாங்க. ஆனால் அதாவது அந்த டிஸ்ட்ராக்ஷன் கம்மியாக இருந்திருக்கிற ஒரு காலமாக இருந்திருக்கலாம். நான் அப்படி தான் என்னுடைய புரிதல், நான் அப்படி தான் யோசிக்கிறேன். வேறு எந்த காலத்தில் வந்திருந்தாலும் மனிதனுடைய அறிவின் பெருக்கம், புதிய புதிய கண்டுபிடிப்பு, அது இதுன்னு லொட்டு லொசுக்குன்னு எக்கச்சக்கம் வந்ததுனால பீப்புள் ஆர் டூ மச் டிஸ்ட்ராக்டட். மனிதன் இன்னைக்கு என்ன ஆகிட்டான் அப்படின்னா, அதிகமாக கவன சிதைவு. ஒரு விஷயத்தில் கவனமாக அவனால், அதுவும் ஒரு இப்படிப்பட்ட ஒரு விஷயம், சுவிசேஷம், பரலோகராஜ்யம், நித்திய வாழ்க்கை அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் இப்போ சொன்னால் யாராலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், சிந்தையிலே எக்கச்சக்க எண்ணங்கள், எக்கச்சக்கமான யோசனைகள் நம்முடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக நம்முடைய சிந்தையில் போராடிக்கிட்டே இருக்குது. இப்போது இந்த காலம் அப்படின்றது கர்த்தர் கரெக்டாக அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஜீசஸ் பிறந்த அந்த வருஷம் இருக்கு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஆண்டு தான் எக்ஸாக்டாக தேவன் திட்டமிட்ட ஒரு ஆண்டு. அது எதேர்ச்சியாக வந்ததில்லை. ஏற்கனவே பரலோகத்தில் பிதாவானவருடைய திட்டத்தின்படி, அதான் காலம் நிறைவேறின போது அவர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்காக அவர் வெயிட் பண்ணுறார். அந்த காலத்துக்கு நிறைவேறதுக்காக அவர் காத்துட்டு இருந்தார். அப்போ தான் என்ன ஆச்சுங்க, ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். எதற்காக? டு redeem us. ஸோ நான் உங்களுக்கு கேட்கணும், இது எதுக்காக நான் சொல்ல வந்தேன், அதாவது தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம், பாவம் உள்ள வந்துருச்சு, இப்படிலாம் இருக்குது. இப்போது இதில் தேவனை போய் எதுவுமே பண்ண முடியாது. நானாக நினச்சி தேவனை கண்டடைய முடியாது. இப்போ தேவன் என்னை மீட்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அடுத்ததா, இந்த பாவம் வந்ததுனாலே மனிதனுக்குள்ளே வந்தது என்ன அப்படின்னா, ஆங்ஸைட்டி, கவலை உள்ளே வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால், இதுக்கு ஒரு அழகான ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு படகு ஒன்று எடுத்துக்கோங்க. படகுன்றதோட ஓரளவுக்கு பெரிய கப்பல் மாதிரி வச்சுக்கலாமே. இப்போது இந்த கப்பலுக்கு ரொம்ப முக்கியமானது 2 இருக்குதுங்க, சரிங்களா? ஒன்று வந்து அந்த சக்கரம், அந்த கீழே இருக்கிறதான அந்த சுற்றுகிறதான அந்த ஃபேன் இருக்கு இல்லைங்களா, அதை திருப்புகிறதான சக்கரம், அதுதான் ஸ்டேரிங் வீல்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி திருப்புறோமோ கீழே அது திரும்பும். அடுத்து ரொம்ப முக்கியமாக 2வது இருக்கிறது நங்கூரம். ஸோ இப்போ இருக்கிற மோட்டர் போட்டு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. மோட்டர் போட்டுக்கு கூட இப்போ நமக்கு என்ன தேவை தெரியுமா? நங்கூரம். ஓகே, முதல்ல வந்து காற்றுல போன போட் இருந்தது, இப்போ மோட்டர் போட் இருக்குது. மோட்டர் போட்டுக்குமே 2 இருக்கணும். இன்னுமே எவ்வளோதான் அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும், தண்ணின்னு வந்துட்டா கப்பலோ படகோ எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஒரு ஸ்டேரிங் ஒன்று இருக்கும், மோட்டர் இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் ரொம்ப முக்கியமான நங்கூரம். இப்போது நங்கூரம் இல்லாத ஒரு கப்பலை போல தான் தேவனை இல்லாத ஒரு மனிதன் இருக்கிறான். இதை நம்ம இந்த ஒரு புரிதலை நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு மனுஷங்கிட்ட தேவன் இல்லைன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? நங்கூரம் இல்லாத
படகு. நங்கூரம் எதுக்காக பயன்படுத்தப்படுது? ரொம்ப அலைமோதுகிற, அதாவது புயலோ அலைகளோ ரொம்ப அதிகமாக அடிக்கும் போது அந்த படகு கவுந்துடக்கூடாது, அடிச்சுட்டு வேற எங்கேயோ திசைக்கு போயிடக்கூடாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஃபுல் வெயிட்டாக இருக்கிற அந்த நங்கூரத்தை தூக்கி கடல் கடியில் செயின் கட்டி போட்டுருவாங்க. அது என்ன பண்ணும், கீழே அப்படி பிடிச்சிக்கும். அது என்ன ஆகும், அப்படியே ஆடினாலும் அது என்ன ஆகிடாதுங்க, தனியாக கலண்டது போகாது. ஏன்னா அது ஃபுல்லாக அது முழு அந்த அந்த நங்கூரம் முழு பலத்தோடு அந்த அந்த கப்பலை என்ன பண்ணிட்டு இருக்குதுங்க, ஹோல்டு பண்ணிட்டு இருக்குது. இப்படி தான் மனிதனுடைய வாழ்க்கையை சுவிசேஷம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்டதான சுவிசேஷம் காத்து கொள்ளுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போது தேவன் தான் இந்த காரியத்தை மனிதனுக்கு ஏற்படுத்தி தருகிறார். அப்போ அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா விதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும், உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா அவனுடைய சிந்தையில் எழும்புகிறதான எல்லா அழுத்தங்கள், எல்லாவற்றுக்கும் தீர்வாக இருப்பது பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம், த காஸ்பல் ஆஃப் த கிங்டம். பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் தான் மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நான் பார்க்கறது, மனிதன் என்ன பண்ணுறானோ ஒரு அர்த்தத்தை தேடி அலைகிறான். சர்ச்சிங் ஃபார் அ மீனிங். எல்லா மனுஷனுக்குமே வாழ்க்கையில் ஒரு அர்த்தம். என்னங்க வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. இப்போ நான் நிறைய பேர்ட்ட என்ன கேட்பேன், என்ன தம்பி வாழ்க்கையில் என்னப்பா நோக்கம் என்ன அப்படின்னா, சம்பாதிக்கிறதையும் வேலை செய்கிறதையும் சொல்லுவாங்க. அது நம்மளுடைய நோக்கம் அல்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, அது பரலோக ராஜ்யத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்படுகிறதான நோக்கம். சரிங்களா? இதுதான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கொடுக்கப்படுகிற திட்டமாக இருக்கிறது. நோக்கம் தான் நம்முடைய திட்டம், பர்பஸ், பிளான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது தேவனுடைய திட்டம். இது எப்போ நம்ம லூஸ் பண்ணிடுறோம், பாவம் உள்ளே இருக்கும் போது நம்ம அதை தொலைச்சிடுறோம். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷம் உள்ளே வரும்பொழுது நம்ம அதை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், நாங்கள் ஒரு ஒரு புகைப்படம் ஒன்று போட்டிருக்கேன். ஒரு அழகான ஒரு கார் இருக்குது. ஒரு அழகான கார் இருக்குது. இது வந்து நல்லா சூப்பராக, ரொம்ப புது காரு, நல்லா டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குதுன்னு வச்சுப்போம். டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது, புத்தம் புதுசாக இருக்குது, என்ஜின்லாம் எல்லாமே புதுசு. ஆனால் இந்த காருக்கு சும்மா அப்படி நிறுத்தி வச்சுருந்தா இந்த காருக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா சொல்லுங்கள்? கார் வாங்கிட்டீங்க, பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல் நீட்டான ஒரு கார், புது என்ஜின், புது கார், பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது. அது எங்கேயுமே போகாமல் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? இல்லை. ஏன்னா உள்ள ஒரு மனுஷன் உட்காந்து, அதுவும் அந்த மனுஷனுக்கு என்ன இருக்கணும்னா, ஒரு இடத்துக்கு போகணும், இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நான் போகணும், இங்கேருந்து நான் வேலை செய்கிற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷன், ஒரு திசையும் நோக்கமும் அறிந்திருந்தால் மாத்திரம்தான் வாங்கின காருக்கு பிரயோஜனம் இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்படி ஒரு சில மக்கள் எல்லாம் பெற்றவர்களாக இருந்தும் அமைதியில் உட்காந்துருப்பாங்க, நோக்கம் இழந்தவர்களா. ஸோ பரலோக ராஜ்யம் அவர்களுக்கு நோக்கம் கொடுக்கறது. அடுத்ததாக பாருங்கள், இங்கே ஒரு கார் இருக்குது. இந்த கார் என்னதுங்க? துரு பிடிச்ச காரு. இப்போது இது வந்து இன்னொரு கேட்டகரி. இவங்க என்ன அப்படின்னா, உட்காந்து புதுசாக இருக்கிற கார் இருக்கு இல்லைங்களா, அப்படியே ரொம்ப நாளாக வச்சுட்டே இருந்தால் என்ன ஆகிடும், எல்லாம் இந்த மாதிரி ஆகிடும். துரு பிடிச்சி இத்து போய் எல்லாமே அக்குவேர் ஆணிவேரியாக பாருங்கள், அது டயரில் கூட நிற்காமல் வெறும் கல்லில் தூக்கி நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. இப்போ எதுக்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், இது நோக்கம் இழந்த ஒரு 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 பொருளாக அது ரொம்ப நாள் நின்றுட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் கடைசி அது என்ன தான் ஆகும்? ஆமாம், அது வந்து குப்பைக்கு தான் போகும் அது. ஸோ இவ்விதமாக மனுஷனுடைய வாழ்க்கையில் நோக்கத்தை மாத்திரம் நம்ம இழந்துட்டோன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நீ மனுஷனை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அப்போ மனுஷன் வாழ்கிற வாழ்க்கைக்கு பிரயோஜனம் அவனுக்கு இருக்கிற நோக்கத்தை கொடுப்பது எது? பரலோக ராஜ்யம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போது இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், பரலோக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை கர்த்தருடைய வெளிப்பாடுகள் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம், கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அடுத்ததாக எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மரண பயம். மரண பயம் எல்லாருக்குள்ளேயுமே டிஃபால்ட்டாக இருக்குது. இந்த மரண பயம் யாராவது பார்த்தீங்கன்னா, என்றும் இளமைன்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, கவனிச்சிருக்கீங்களா? என்னப்பா எப்போ பார்த்தாலும் இளமையாகவே இருக்கிற அப்படின்வாங்க. அப்படியே பாராட்டப்பட்ட ஒரு மனுஷன் கூட அடுத்து ஒரு 40 வருஷம் கழித்து பாருங்கள், அப்படியே இருப்பார்? இல்லை. மேபி அவருடைய உணவு வகை, ஒரு நல்ல உடற்பயிற்சி, அதில் வேணால் கொஞ்சம் வேணால் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்ன பின்ன தன்னுடைய மரணத்தை அவர் என்ன பண்ணலாம், தள்ளி போடலாம், ஆரோக்கியமாக வாழ்கிற வாழ்க்கை முறையை பொறுத்து. ஆனால் அதுக்காக மரணமே இல்லாமல் ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது.
சரிங்களா? ஃபிசிக்கல் டெத் வி ஆல் ஹாவ் டு ஃபேஸ். சரீர பிரகாரமான மரணத்தை நம்ம எல்லாரும் சந்தித்து தான் ஆகணும். ஸோ இந்த ஒரு மரணமுமே மனிதனுக்குள்ளாக ஒரு 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 தேடலை ஒன்று உருவாக்குது. சரிங்களா? அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நல்லா கவனித்து பார்க்கணும். இப்போ நான் 2 படம் போட்டிருக்கிறேன். ஒரு 20 வயசில் எனக்கு இருந்ததான பலன் 30 வயசில் பலன் இருக்கும். ஆனால் நான் 20 வயசில் செஞ்சிட்டு இருக்கிற வேலையை நான் 30 வயசு வந்தோன்னே எனக்கு வேற ஒரு வேலை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னோட வயசு கம்மியாக 10 வயசு கம்மியாக இருக்கிற ஒரு தம்பி ஒருத்தர் வர்றாரு. அவர் என்னோட இளமையாக இருக்கிறாருன்னு வச்சுப்போம். இப்போ எனக்கு 30 வயது, அவருக்கு 20 வயதுன்னு வச்சுப்போம். இப்போ இவர் வந்த உடனே எனக்குள்ளே அடுத்து வர்றது என்ன அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நான் பெருந்தன்மையாக விட்டுருவேன், நான் வளர்கிறேன் அப்படின்னு தான் இருந்தாலும், இன்னொரு பக்கம் எனக்கு கண்டிப்பாக மனசு ஆழத்தில் ஒரு யோசனை ஒன்று இருக்கும். என்ன யோசனைனா, ஓஹோ நமக்கு வயசாகிடுச்சோ, ஏன்னா இந்த குறிப்பிட்ட வேலையில் 20 வயசில் இருக்கிறவங்க தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு ரூல்னு வச்சுக்கோமே. இப்போ நான் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னு வச்சுக்குவோம். இந்த வேலையை செய்கிறதுக்கு 20 to 25 வயசில் இருக்கிறவங்க தான் வேணும் அப்படின்றாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ நான் 20 வயசில் போய் நாங்கள் ஜாயின் பண்ணேன். எனக்கு வயசாகிடுச்சு, நான் அப்படியே மூவ் ஆகி நான் ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போயிட்டேன்னு வச்சுப்போம். 30 வயசுக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். 30 வயசு ஆகிடுச்சு, நான் வேறு ஒரு போஸ்ட்டுக்கு போயிட்டேன். அதோட பெரிய லெவல் தான். ஆனாலும் இங்கே இளமையாக வரக்கூடிய ஒருத்தனை பார்த்த உடனே கண்டிப்பாக 1% எனக்குள்ள ஒரு என்வி, ஒரு பொறாமை ஒன்று வரும். இது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும். இப்போ 30 வயசில் இருக்கிறவன் 20 வயசில் இருக்கிறவனை பார்த்து பொறாமப்படுவான். 20 வயசில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. நானும் 20 வயசில் காலேஜெல்லாம் இருக்கும்போது எப்படா சின்ன வயசுல இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சின்ன வயசில் நான் என்ன தெரியுங்களா ஆசைப்பட்டுருக்கிறேன், எங்கள் தாத்தாவை பார்ப்பேன். எங்கள் தாத்தா ரிட்டையர்டு. அவர் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டார் தான் அவர் ஊழியத்துக்கு வந்தார். அநேகருக்கு தெரியும் அவருடைய காரியங்கள். அவர் தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். இப்போ அவர் சின்ன வயசில் நான் பார்க்கும்போது ஸ்கூல் போகிறது எனக்கு ரொம்ப சலுப்பாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுவோன்னா, எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிகிட்டே இருப்பேன், எப்போ தான் தாத்தா மாதிரி ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுக்கிட்டு வீட்டில் ஜாலியாக இருப்பேனோன்னு தெரியலையே அப்படின்னு நான் சின்ன வயசில் பேசியிருக்கேன். அதாவது நான் போகிறது 4வது 5வது போகும்போது, அந்த 4வது 5வது படிக்கிற டைமில் எனக்குள்ளே இருந்த ஏக்கம் என்னென்னா, தாத்தா மாதிரி எப்போ ரிட்டையர்மெண்ட் காலத்துக்கு போகணுன்னு. அப்புறம் ஸ்கூலுக்கு வந்தோடனே, அப்புறம் காலேஜ் வந்தோடனே ஸ்கூலுக்கு எப்படா போவோன்னு. காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்தோன்னா ஐயோ காலேஜை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். 30 வயசு ஆனோன்னா ஐயோ 20 வயசு போயிடுச்சு, 40 வயசு வந்தோம் ஐயோ 30 வயசு போயிடுச்சு. ஆக மொத்தம் நம்ம அந்தந்த நாட்களிலே நம்ம சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வாழ்ந்தாலும், வயது ஆக ஆக காலங்கள் மாற மாற நமக்குள்ளே கண்டிப்பாக ஒரு 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 அட்லீஸ்ட் இத்திரூண்டு % கண்டிப்பாக நமக்குள்ளே என்ன இருக்கும்னா ஒரு யோசனை ஒன்று இருக்கும். அது இளமையாக இருக்கிறவங்கள பார்த்தோன்னே நம்மளால் செய்ய முடியாத அவன் டக்குன்னு செஞ்சுருவாங்க. நம்ம செஞ்சுருப்போம் ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் நம்மளால் இப்போ செய்ய முடியாது. நம்மளுடைய பாடி கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். சரீரம் கொஞ்சம் ஒத்துழைக்காது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அதை செஞ்சுருப்போம், ஆனால் இப்போ செய்ய முடியாது. ஆனால் நமக்கு முன்னாடி இதுக்கப்புறம் ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், இளமையாக இருக்கும் ஒருத்தர் செஞ்சுருப்பான். நமக்குள்ளே கண்டிப்பாக ஒரு யோசனை வயசாகி போச்சுப்பா நமக்கு அப்படின்னு. ஸோ ஆப்வியஸாக என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ரோமர் 6:23 நம்ம அதை வாசிக்கலாமா? நான் அந்த வசனத்தை நான் போடல, பாருங்கள். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வருமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஸோ மரணம்ன்றது டீஃபால்ட்டாகவே பாவத்தினால என்ன ஆகிட்டு இருக்குதுங்க, மரணத்தை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம். பொதுவாக இப்படி ஒரு சொல்லுவாங்க, அவுட் ஃப்ரம் த ஊம் டுவர்ட்ஸ் த டூம் அப்படின்வாங்க. கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்துட்டேன், கர்ப்பத்திலேருந்து வெளியே வந்துட்டேன். இப்போ எதை நோக்கி போகிறேன்னா, கல்லறையை நோக்கி போயிட்டுருக்கிறேன்னா, டுவர்ட்ஸ் த டூம். அவுட் ஃப்ரம் த ஊம் டுவர்ட்ஸ் த டூம், கல்லறையை நோக்கி போயிட்டுருக்கிறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் இப்போ பர்த்டே கொண்டாடும் போது, இப்போ எனக்கு 30 வயசு, 32 வயசு, 33 வயசு அப்படின்னும் போது பிறந்து இத்தனை வருஷம். ஆனால் அதுக்கப்புறம் இப்போ மரண நாள் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, மரணத்தை நோக்கி இன்னும் இத்தனை வருஷம்தான். அந்த கேல்குலேஷன் நமக்கு தெரியாது. மரண நாள் நமக்கு தெரியாது. மரண நாள் தெரிஞ்சிருந்தால் நம்ம அதையும் கேல்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்போம் இல்லையா? வாழ்க்கையே துக்கமாக போயிருந்திருக்கோம். இப்போ பாருங்கள், இதுதான் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டது நிமித்தமாக வந்ததான விளைவு. என்னன்னா, மரணம், சரீர பிரகாரமான மரணம் ஏற்பட்டது. சரிங்களா? இப்போ இந்த
சரீர பிரகாரமான மரணம் இருந்தாலும் அதில் நமக்கு ஒரு ஹோப், நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு என்னதுங்க? உயிர்த்தெழுதல். இந்த உயிர்த்தெழுதலை நமக்கு போதிக்கிறது என்னதுங்க? தேவ ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம். புரியுதுங்களா? ஸோ அடுத்ததான் நாம் பார்க்க போகிறது, இந்த தேவராஜ்யம் நம்மக்கிட்ட ஒரு சில விஷயங்களை கம்யூனிகேட் பண்ணுது, ஒரு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கறது. சரிங்களா? இப்போது நமக்கு ஒரு நண்பர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நண்பரோட, நம்ம நண்பர் அப்படின்னாலே நமக்கும் நண்பனுக்கும் பொதுவான ஏதோ ஒரு சம்திங் இன் காமன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? பொதுவானது ஒன்று இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு, இப்போ என்னுடைய காலேஜ் அப்படின்னா, நான் காலேஜ் நாட்கள் அப்படின்றது நானும் என்னுடைய நண்பனும் கூட சேர்ந்து படித்தது. இதுதான் எனக்கும் அவனுக்கும் இருக்கிறதான பொதுவான ஒரு காரியம். ஸோ அந்த காலத்தில் நடந்தது, அந்த காலத்தை தொடர்பு படுத்தி இப்போ நடக்கிறது, இந்த காரியங்களை தான் நாங்கள் பேச முடியும். மற்றபடி சம்மந்தம் இல்லாமல் போய் நான் அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இப்போ இதே மாதிரி தான் காமனான ஒருத்தர் மூலமாக தேவன் மனுஷனுக்கு ஒரு விஷயத்தை, அந்த பொதுவான ஒரு விஷயத்தின் மூலமாக பேசணும்னு நினைக்கிறார். அந்த பொதுவானவர் தான் யாருன்னா இயேசு கிறிஸ்து. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இவர் தான் காமன் சப்ஜெக்ட். இப்போ காமன் சப்ஜெக்ட் ஆகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் தேவன், ஏன்னா அவர் பேசுகிறது எல்லாமே மிஸ்ட்ரி, பரலோக ராஜ்யத்தினுடைய போதனைகள், சித்தாந்தங்கள், அதாவது ஃபிலாசபிஸ், டீச்சிங்ஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு புரியாது, மனுஷனுடைய அறிவுக்கு எட்டாது. ஆனால் இப்போ இதை புரிந்து கொள்றதுக்கு காமனான ஒருத்தர் வேணும் இல்லையா? காமனான ஒரு டாபிக் வேணும் இல்லையா? அவர் தான் யார்? இயேசு கிறிஸ்து. இப்போ சுவிசேஷத்தினுடைய எல்லா ரகசியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக, காமனான அவர் மூலமாக இந்த பக்கம் இருக்கிறதான மனுஷனுக்கு என்ன பண்ணப்படுதுங்க? கொடுக்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போ கம்யூனிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். இப்போ நான் இது வரைக்கும் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா ஒரு ஹேண்ட்ஸ் அப் கொடுங்களேன். சூப்பர், தேங்க்யூ. பரவாயில்ல, இத்தனை பேர் கவனிக்கிறீங்க. காலேஜில் நடக்கிற மாதிரி போட்டு விட்டு அப்படியே போகாமல் கவனிக்கிறீங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், இப்போது இயேசு கிறிஸ்து தான் பொதுவானவர். இவர் என்ன பண்ணுறாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியத்தை இந்த பக்கம், நான் சொன்னேன் இல்லைங்களா, நானும் என் ஃப்ரெண்டும் காமனாக இருந்தது என்னது? காலேஜில் நாங்கள் படித்த காலம், அதில் நாங்கள் பேசின பழகின விஷயங்கள். இப்போ இதே மாதிரி தான் இந்த பக்கம் பரலோக ராஜ்யம், இந்த பக்கம் மனுஷன். ரெண்டு பேருக்கும் பொதுவானவர் யார்? ஜீசஸ். இப்போ ஜீசஸ் தான் என்ன பண்ணுறாரு? பரலோக ராஜ்யத்தினுடைய சீக்ரெட்ஸை ஹியூமன்ஸ்க்கு, அதாவது மனுஷனுக்கு கற்றுக் கொடுக்குறவராக இருக்கிறார். சரிங்களா? ஸோ அப்போது பாருங்கள், நான் தான் போட்டிருக்கேன், பரலோக ராஜ்யம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்கும் இருக்கிற உறவு. அந்த உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர், நிறுவினவர் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அது பல முறைகளிலே அது நிறுவும்படி முயற்சி செய்யப்பட்டது. நம்ம அதுதான் எபிரேயர் 1:1 நம்ம வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? திரும்ப எடுங்க, உங்கள் பைபிள் எடுங்க. அந்த வசனத்தை போடல, பட் அதுதான் நம்மளுடைய சாராம்சமே அதுதான். எபிரேயர் 1:1, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். பழைய ஏற்பாட்டில் பிதாக்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறார் தேவன். ரொம்ப அழகாக கற்றுக் கொடுத்தாரு. ஆனால் அவங்களால புரிந்து கொள்ள முடியல. அவங்க புரிந்து கொண்டதில் பாதி தான் நமக்கு அவங்க எழுதி கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபேக்ட் ஃபுல் கம்யூனிகேஷன், அந்த பிதாவானவர் தன்னுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த திட்டத்தையும் ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் அவரால் கம்யூனிகேட் பண்ண முடியல. ஏன்னா அது அவங்களுடைய லிமிட்டேஷன்ஸ்குள்ளே இருந்தது. அவங்களுக்கு ஒரு சில குறுகின வட்டத்தில் இருந்ததுனால அந்த முழுமையான அந்த சத்தியத்தை அவங்களால என்ன பண்ண முடியல, இங்கே நடைமுறைப்படுத்த முடியல. இப்போ அதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க? பரலோக ராஜ்யத்தினுடைய முழுமையும் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஸோ when we come to know more about Jesus, இயேசுவை பற்றி அதிகம் அறிந்து கொள்ளும் பொழுது, இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை பற்றி சொன்ன ரகசியங்களை அதிகமாக படித்து தியானிக்க பரலோக ராஜ்யத்துக்கும் மனுஷனுக்கு இருக்கிறதான தொடர்பு என்ன ஆகுதுங்க? ரொம்ப ஆழமாக ஊன்ற கட்டப்படுகிறது. சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல் அப்படின்றது மனிதனுக்கும் பரலோக ராஜ்யத்துக்கும் இருக்கிறதான உறவாக இருக்கிறது. புரியுதுங்களா? ஸோ அப்போது இதுதான் ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது, பரலோக ராஜ்யத்தை புரிந்து கொள்ளுதல். ஓகேங்களா? அப்போது தேவனுடைய வார்த்தை இந்த காரியத்தை இந்த காலத்தில் செய்து முடிக்கிறது. இயேசு கிறிஸ்து அந்த காலத்தில் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டார். இப்போ அவர் பேசின வார்த்தைகள், அவரை குறித்து பேசப்பட்ட வார்த்தைகள்,
அப்புறம் ஆவியானவர் பேசின வார்த்தைகள், இது எல்லாம் தான் இன்னைக்கு நிலை நின்று கொண்டிருந்து இப்போ நம்ம கையில் இருக்கிற பைபிள் வேதாகமம் இது நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த சீக்ரெட்ஸ், ரகசியங்கள், புதிர்கள், அதனுடைய கோட்பாடுகள், ஆலோசனைகள், நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுதுங்க, தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ரெவலேஷன். ஏற்கனவே போன இதில் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சங்கீதம் 19 அதிகாரத்தில் பார்த்தோம். ஸ்பெஷல் ரெவலேஷன், ஜென்ரல் ரெவலேஷன், அல்டிமேட் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க தயவு செஞ்சு அந்த பழைய 3 எபிசோட்ஸை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்குறோம் மனுஷன் யாராக இருக்கிறான் அப்படின்றது. இன்னொரு 10 மினிட்ஸில் முடிய போகுது. மனுஷன் யாராக இருக்கிறான் அப்படின்னும் போது, மனுஷன் வந்து ஒரு ஆவி மனிதன் இல்லையா? அவன் வந்து ஒரு வெறும் மாம்சம் கிடையாது, அவன் ஆவி மனிதன். ஸோ ஆவி மனுஷனுக்குள்ள கண்டிப்பாக ஆவியாக இருக்கிறனால ஒரு டிசையர், ஒரு ஆசை ஒன்று இருக்குது. அது என்ன ஆசை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். டு ஹோல்ட் ஆன் டு சம்திங். ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்க முடியும். தனித்தவனாக ஒரு மனுஷனால் இருக்கவே முடியாது. இப்போது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிச்சிட்டு இருக்கிறதுக்காக தான் மனுஷன் அவன் என்ன பண்ணிக்கிறான்னா, அவன் சிந்தைக்கு தோன்ற மாதிரி ஒரு சில கோட்பாடுகளை வச்சுக்கிறாங்க. இப்போ உதாரணத்திற்கு கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுள் இல்லைன்ற கோட்பாடை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறான். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்கிறவன் கடவுள் இருக்கிறாருன்ற கோட்பாடை பிடிச்சிருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் அவரவர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏதோ ஒரு நம்பிக்கையை பற்றி பிடித்து கொண்டவர்களாக இருக்கிறாங்க. சரிங்களா? நம்பிக்கை இழந்தவன் தான் கடைசி என்ன பண்ணிடுறான், வாழ்க்கையை தொலைச்சி, இல்லை நான் செத்து போயிடுறேன், எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க. நம்பிக்கை இழந்தவன் தான் என்ன பண்ணிடுறான், கடைசியாக உயிரை மாய்த்து கொள்ளுகிறான். சரிங்களா? அது ஓகே, அதை நம்ம ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும்போது நம்ம அதை பற்றி லேட்டரான் பேசலாம். சரிங்களா? ஆனால் இந்த நாளில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, மனுஷன் ஆவி மனிதனாக, ஆவிக்குரிய மனுஷன் அப்படின்றவனாக இருக்கிறதுனால அவனுக்குள்ள டிஃபால்ட்டாகவே ஒரு சுபாவம் ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்றை பற்றி பிடித்து கொள்ள வேண்டும். இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா ஆராதனை அப்படின்னு சொல்கிறோம், வர்ஷிப். ஆராதனைன்றது என்னன்னா, நம்ம ஸ்பிரிட்டாக இருக்கிறனால, நமக்குள்ள ஒரு ஸ்பிரிட் இருக்கிறனால, அந்த ஸ்பிரிட் மூலமாக ஏதோ ஒன்று ஆராதிக்கணும்னு நினைக்கிறோம். நினச்சோம். ஆனால் இப்போது அது யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம். இப்போ தேவனை ஆராதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும், அவர் ஆவியோடும் உண்மையோடும், எந்த ஆவி? பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய ஆவியோடு இணைந்து அந்த பலத்தினால நான் அவரை ஆராதிக்கிறேன். ஆனால் அவரை அறியாத காலத்தில் நம்ம வேற எதையோ ஆராதிச்சுட்டு இருந்தோம். விக்கிரகத்தை ஆராதிச்சுருந்துருப்போம், ஏதோ ஒரு கோட்பாடு, ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒன்று நம்ம ஆராதிச்சுட்டு இருந்திருப்போம். ஆனால் நமக்குள்ள ஆவியானவர் வந்த உடனே இயேசுவை நம்ம என்ன பண்ணுறோங்க, ஆராதிக்கிறோம். அவர் தான் ஆராதனைக்கு தகுதி உள்ளவர்னு சொல்கிறோம். ஏன்னா எந்த மனுஷனுமே ஆவி மனிதனாக இருப்பதனாலே ஏதாவது ஒரு காரியத்தை அவன் பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த பற்றி கொள்ளுதல் அப்படின்றதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, ஆராதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மனிதன் பல விதங்களிலே அந்த ஆராதனையை செய்கிறதுக்கு அவன் உருவாக்குனதான், விக்கிரகங்களை உருவாக்குனாங்க, கதைகளை உருவாக்குனாங்க. இப்போ அந்த நம்மளுடைய தேசத்தில் இருக்கிற எபிக் ஸ்டோரிஸ்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதாவது புராண கதைகள். இந்த புராண கதைகள்லாம் எதுக்காக சொல்லப்பட்டுச்சு, எதுக்கு சொன்னாங்க, எதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா, இதெல்லாம் மனுஷனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும். ஏன்னா மனுஷன் வந்து ஏதாவது ஒன்றை பற்றி பிடிச்சிட்டு தான் இருப்பான், அவன் சும்மாலாம் இருக்க முடியாது. ஸோ அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும்னா, அவனுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய கதாபாத்திரங்களாக ஏதாவது ஒரு கதையை சொல்லணும்னு தான் கதையை உருவாக்கி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லா தேசத்துலேயும் புராண கதைகள் இருக்குது. இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் புராண கதைகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வேதாகமம் புராண கதைகள் இல்லை, அது சம்பவங்கள், அது வரலாற்று சம்பவம், அது புராண புத்தகம் இல்லை. இப்போது குரான் புராணம்னு சொல்லிக்கலாம். ஒருவேளை ராமாயணம், மகாபாரதம், பகவத்கீதை புராணம்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் வேதாகமத்தை, பரிசுத்த வேதாகமத்தை புராணம் சொல்ல முடியாது. ஏன்னா ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் இன்று வரைக்கும் நிரூபிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதற்கான வரலாற்று பூர்வமான ஆதாரங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது. சரி, அது ஒரு பக்கம் போட்டு நம்ம அந்த டிபேட்டுக்குள்ளே போக வேணாம். எது உண்மை எது பொய்யெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம பைபிள் உண்மைன்னு நம்ம தெரிஞ்சதுனால தான் இப்போ பைபிளை படிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ இந்த காரியத்துக்கு நம்ம கவனிப்போம். ஸோ அப்போது மனிதன்றது ஆவியாக இருக்கிறனால அவனுக்குள்ளே இருக்கிறதான அந்த பற்றி கொள்ளுகிற நிலையில் தான் உருவானது ஆராதனை. சரிங்களா? ஸோ அப்போ தேவன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, என்னையன்றி வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஸோ நமக்குள்ள
கொடுக்கப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னதுங்க? தேவன் தான் ஆராதனைக்கு தகுதியானவர் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யாத்திராகம் 23, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு போதனையை தேவன் சொல்றார். இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வருது, இப்போ எந்த வர்ஷிப் கரெக்டுங்க? தேவன் இருக்கிறாருன்னு சொல்லியாச்சு, பரலோக ராஜ்யம் தேவன் அவர் குமாரன் மூலமாக வெளிப்படுத்துறாரு. குமாரன் பற்றி எழுதப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக இப்போ நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஈக்குவேஷனை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்ததா எந்த ஆராதனை சரியான முறைமையாக இருக்க முடியும்? அதுக்கு தான் ஏசப்பா ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். யோவான் 4:24 சமாரிய பெண்ணிடத்தில் ஏசப்பா பேசின வார்த்தை, தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஸோ அப்போது இந்த 2 வார்த்தை, ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்ற அந்த 2 வார்த்தையை நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடைசியாக ராஜ்யத்தினுடைய சாராம்சம் என்ன? பரலோக ராஜ்யம், ஃபஸ்ட்டு பரலோக ராஜ்யம் என்னுடைய தேவை என்னன்னு பார்த்தோம். பாவத்தினால தான் அந்த தேவை வந்துச்சு. அடுத்த பரலோக ராஜ்யம் கம்யூனிகேட் பண்ணுதுன்னு சொன்னேன். அடுத்து 3வதா பரலோக ராஜ்யம் அதனுடைய சாராம்சம், அதனுடைய கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த கண்டென்ட் என்ன அப்படின்னா சுவிசேஷம், நற்செய்தி தான் இதனுடைய கண்டென்ட். நல்ல செய்தி. என்ன நல்ல செய்தி? மனிதன் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும், மனிதன் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும், மனிதன் நித்திய வாழ்க்கையை அடைய முடியும். மனிதனுக்கு பிதாவினுடைய திட்டங்கள், அதாவது மனுஷன் நினைச்சு பார்க்கிறத விட கிரகிக்க முடியாத அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறார். அந்த திட்டங்களை மனிதன் பெற்றுக்கொள்ள முடியுன்றது தான் நற்செய்தி. இதனுடைய சுருக்கம் தான் சுவிசேஷம்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ இதுதான் பரலோக ராஜ்யத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. பாருங்க, பரலோக ராஜ்யத்தினுடைய சாராம்சத்தில் 2 பாகங்களை நம்ம பிரிக்கலாம். முதல் பாகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 1-4. டக்குன்னு எடுத்து வாசிக்கலாமா? வேகமாக எடுங்க, உங்கள் பைபிள் எடுங்க. 1 கொரிந்தியர், நான் அந்த வசனத்தை போடலை, 15வது அதிகாரம் 1-4 வசனங்கள். ஸோ இதுதான் முதல்ல நடந்தது, ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். அதாவது இதுதான் நடந்தது அப்படின்றதுக்கு என்னது? அன்றியும் சகோதரரே, 1 கொரிந்தியர் 15:1-4. அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதில் நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். இப்போ இதுதான் ப்ரொபோசிஷன். என்னன்னா, இயேசு கிறிஸ்து வந்தாரு, மரித்தாரு, உயிர்த்தெழுந்தாரு, பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு, தரிசனமானார். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரொபோசிஷன். அடுத்ததா அவர் யார்? அந்த இயேசு கிறிஸ்து யார்? இது அவரை பற்றி பேசப்பட்டது. ஆனால் ஹூ இஸ் ஜீசஸ்? இயேசு யார் அப்படின்றதுக்கான அந்த புரிதல் தான் யோவானில் நம்ம வாசிக்கிறோம். 1வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா, யோவான் 1:12, விசுவாசம் உள்ளவர்களா அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ அவர் விசுவாசிக்கத்தக்க தகுதி உள்ளவர், விசுவாசம் வைக்கத்தக்க தகுதி உள்ளவர். ஏன்னா அவர் மேலே விசுவாசம் வைக்கும் போது தான் நம்ம என்ன ஆகிறோமா? தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். அவரை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஸோ இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய சாராம்சம் அதுதான். முதலாவது அவர் யார், அவரை பற்றி ஒரு அவுட்லைனை பார்த்துட்டோம். அடுத்ததாக அவர் யாருன்னா, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மேலே இருக்கிற விசுவாசத்தின்படி நம்மளை தேவனோடு இணைக்கிறவர். அப்போ இப்போ புரியுதுங்களா? அதாவது கிங்டம் இந்த பக்கம் ராஜ்யம் வச்சுக்கோங்க, இந்த பக்கம் நம்ப, நடுவில் இருக்கிறது என்ன அப்படின்னா, நடுவில் இருக்கிறது யாருன்னா இயேசு கிறிஸ்து. இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய சாராம்சம் தான் இப்போ நம்ம அந்த 1 கொரிந்தியர் 15:1-4 வாசித்தோம். அடுத்ததா அவர் என்ன பண்ணுறாரு? இவர் நம்மளை இங்கே இருக்கிறதான பிதாவினுடைய பிள்ளைகளாகும்படி என்னை இணைக்கிறார். புரியுதுங்களா? ஸோ அப்போ ஹோல் கான்செப்ட் ஆஃப் த கிங்டம், பரலோக ராஜ்யத்தினுடைய ஒட்டுமொத்த திட்டம் என்னன்னா, பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் இழந்து போனதான மனுஷனுடைய உறவை, ஆதாமேவாள் காலத்தில் இழந்து போனதான அந்த உறவை மீட்டெடுக்கும்படியாக அவர் எடுக்கிறதான எல்லா முயற்சியும் தான் பரலோக ராஜ்யம். சரிங்களா? ஏன், எதுக்காக அவர் செய்யணும்? ஏன்னா முதலாவது ஒன்று நம்மளை நேசிக்கிறார், இன்னொன்று நம்மளை குறித்து அவர் வைத்திருக்கிறதான திட்டங்கள் பெரிதான திட்டங்களாக இருக்கிறது. சரிங்களா? சரி, இப்போது நம்ம முடிக்க போகிறோம். இந்த வசன பகுதிகளை நீங்கள் நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே நான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தேன். ஏன் ஒருக்கா? சரி, இந்த வசன பகுதியை மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 7 நாளுக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன்.
முதல் நாள் ரோமர் 3:10-26 வரைக்கும் நீங்கள் வாசிக்க போகிறீங்க. இந்த 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 7 நாளுக்குரிய பகுதிகளும் ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம தியானிச்சோம் இல்லைங்களா, பரலோக ராஜ்யத்தினுடைய புரிதல், அதை சம்பந்தமான 7 வசன பகுதிகளை 7 நாட்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அதனால் எழுதிக்கோங்க, கொஞ்சம் வேகமாக எழுதுங்க. 1, 2, 3 வரிசை 7 நாளைக்கு எழுதிக்கோங்க. ரோமர் 3:10-26, அடுத்ததாக யோவான் 3:1-18, அடுத்ததாக ரோமர் 5:1-21, அடுத்ததாக எபிரேயர் 11:1-6, அப்புறம் 32-40, அப்புறம் மத்தேயு 5வது மத்தேயு 28:1-20, 6வது 1 தெசலோனிக்கேயர் 4:1-18, 7வது வெளிப்படுத்தின விசேஷம் 19:1-21. சீக்கிரம் எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே. ஸோ இந்த வசன பகுதியை நீங்கள் இன்னிலேருந்து தியானிக்க ஆரம்பிங்க. ஒரு வசன பகுதி ரோமர் 3:10-26 இன்றைக்கி படிங்க. அது ஜஸ்ட் ஒரு தாட்டி படிச்சுட்டு மூடி வச்சிடாதீங்க. அது சிந்திச்சு பாருங்கள், இதில் தேவன் என்ன பேசுகிறாரு, இந்த பகுதியில் இப்போ நம்ம இன்றைக்கி படித்ததுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்றத ரிலேட் பண்ணி பாருங்கள். அடுத்த கிளாஸ் வரைக்கும் நம்ம கரெக்டாக 7 நாள் இருக்கும். ஸோ 7 நாளில் நம்ம திரும்ப அடுத்த கிளாஸ் வரும்போது நம்ம மீட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ப்ராபப்ளி நெக்ஸ்ட் வீக் மட்டும் மண்டே பைபிள் ஸ்டடி வைக்கிற மாதிரி திட்டமிட்டுருக்குறோம். ஏன்னா நான் செவ்வாய்க்கிழமை ஒரு வேலையாக நான் வெளியே போக வேண்டியிருக்குது. ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் டியூஸ்டேக்கு பதிலாக நமக்கு மண்டே இருக்கும். ஓகேங்களா? மண்டே ஈவினிங் இதே 7 o'clock நமக்கு இருக்கும். ஸோ இணைந்து நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம கற்றுக்கொள்வோம். இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? ஏன்னா அதுக்கடுத்து வர்றது வந்து நமக்கு மேபி அடுத்து ஒரு 2 weeks வருமானு தெரியல. அடுத்த டாபிக் நான் திட்டமிட்டு இருக்கிறது. அதனால் அது வரைக்கும் நீங்கள் இந்த வசன பகுதிகளை தியானிங்க. சரிங்களா? ஸோ இந்த பகுதியை நான் உங்களுக்கு தனியாகவும் நான் அனுப்பி விட்றேன். நான் வாட்ஸ்அப் குரூப்பில் நான் அனுப்புகிறேன். சரிங்களா? இந்த வசன பகுதி மாத்திரம். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு மிரக்குமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல மாலை வேலை காமுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த இரவு வேளையிலே பரலோக ராஜ்யம் என்றால் என்ன, பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்திலே தேவன் எங்களை இணைப்பதற்கான நோக்கத்தையும் அதற்காக எங்களுக்காக வெகுமதியாய் கொடுக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கைக்காகவும் அவருடைய மரணத்திற்காகவும் அவர் உயிர்த்தெழுதலுக்காகவும் அவர் எங்களுக்காக இந்த நாளில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதையும் குறித்து நாங்கள் நினைத்து பார்க்கும்போது தேவன் எங்கள் மேலே எவ்வளவு அன்புள்ளவராக, உங்களுடைய திட்டம் நிறைவேறும்படி எங்களை நேசித்தவரா, இந்த பூமிக்கு காலம் நிறைவேறின பொழுது உங்களுடைய குமாரனை அனுப்பி எங்களுக்கு நீங்கள் இந்த மீட்பை, இந்த ரட்சிப்பை எங்களுக்கு கொடுத்தீங்க. அதை புரிந்த மனிதர்களாய் கர்த்தருடைய வசனங்களை இனிமேல் நாங்கள் வாசிக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்தின் திட்டம், தேவனுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனக்கு தேவன் தேவை, தேவனுடைய அன்பு எனக்கு தேவை, தேவனை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும், நான் தேறினவனாக பரலோக ராஜ்யத்தின் நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாக மாற வேண்டும் என்கிறதான புரிதலோடு இனி நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க, ஆர்வத்தோடு வாசிக்க, தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய அந்த ஒரு ஏக்கமும் ஒரு ஆசையும் எங்களுடைய இருதயத்தில் உண்டாகட்டும்ப்பா. தொடர்ச்சியாக இந்த வார்த்தைகளை கேட்டவர்கள், இனி கேட்கப் போகிறவர்கள் யாராக இருந்தாலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர்ந்தவர்களாய், அப்பா, எல்லா விதத்திலும் தேறினவர்களாக உம்முடைய சித்தத்தை செய்ய, உம்மை நேசிக்க, இந்த பூமியிலே பரலோக ராஜ்யத்திற்காக வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். நீரே உயர்ந்தரும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த ஹோம்ஒர்க் நான் உங்களுக்கு இது மட்டும் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஸோ நீங்கள் அதை தயவு செஞ்சு அடுத்த 7 daysக்கு படிங்க. அதை நம்ம வந்து மண்டே நம்ம மீட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த வர்ற வாரம் மட்டும் டியூஸ்டே கிடையாது, மண்டே. பட் அதுக்கடுத்த வாரத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம டியூஸ்டே நம்ம செய்ய போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.